Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்க தந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள் அத்தனை பேரும் நீ பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உங்க கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாள்ல நீங்க பேச போற வார்த்தைகள் எல்லோருக்கும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் தகப்பனே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, எங்களை இந்த பூமியில வாழும் போதும் சரி, நாங்க விண்ணுலகத்துக்கு போகும் போதும் சரி, எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஒரு அங்கத்தினராக அந்த குடும்பத்துல ஒரு வீடை கட்டி எங்களை வாழ வைத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த வீட்டுக்கு நீங்களே ஆண்டவரே தலைமை மூலக்கல்லாக நீங்க நிக்கிறீங்க ஆண்டவரே. இதை குறித்து நாங்க இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு தலைமை மூலக்கல் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க எடுப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்க. நேற்று ஆகஸ்ட் 15 இந்தியா தேசத்துல இண்டிபெண்டன்ஸ் டே. என்னோட தாய்நாடு இந்தியா. கோடிக்கணக்கான மக்கள் அந்த நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்ட்ரி என்னோட கண்ட்ரி மலேசியா. நான் பிறந்து வளர்ந்த நாடு தாய்நாடு இந்தியா இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற நாடு மலேசியா தேசம். இந்த தேசத்துல உள்ள காத்தை நான் சுவாசிக்கிறேன், இந்த தேசத்துல உள்ள தண்ணியை நான் குடிக்கிறேன், உணவை நான் சாப்பிடுறேன். அன்பான பிள்ளைகள், ஏராளமான குடும்பங்களை கொடுத்து என்னை அந்த குடும்பத்துல ஒரு பங்காளராக என்னை வைத்து கொண்டு வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கோடிக்கணக்கான இந்தியா தேசத்தில் உள்ள மக்களுக்கு அதே நேரத்தில் நாலா பக்கம் இந்தியா தேசத்துல சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்ல இருக்கிற NJPH மக்களுக்காகவும் ரெவரண்ட் டாக்டர் சார்பில் நம்ம எல்லோருமே நேஷனல் ஆந்தம் பாடி இந்தியா தேசத்தில் உள்ள வாழ்ற மக்களுக்கும் இந்தியா தேசத்துக்கும் நம்ம ஹானர் பண்ணி இந்த நேஷனல் ஆந்தமை டெடிகேட் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியா தேசத்தோட கொடி கலர் 3 கலர்ஸ், கேசரி, பிலி, ஹசிரு நாங்க சொல்லுவோம். அதாவது சாஃப்ரான், ஒயிட் அண்ட் கிரீன். இது எதுக்கு அடையாளம்னாக்கா, சாஃப்ரான் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் அதுக்குண்டான அடையாளம், கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஒயிட் வந்து பீஸ் அண்ட் ட்ரூத், அதாவது வெள்ளை. அந்த கலர் வந்து சமாதானத்தை குறிக்கிறது, உண்மையும் சத்தியத்தை குறிக்கிறது. மூன்றாவது கிரீன், ஃபெர்டிலிட்டி, கரு உருவுதல், அந்த வளர்ச்சி, அப்புறம் செழிப்பு, growth and prosperity, இதை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேஷனல் ஆந்தம் தெரிஞ்சுங்க, பாடுங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाता, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இன்னைக்கு பேச சொல்லி இருக்கிற தலைப்பு தி சீஃப் கார்னர் ஸ்டோன்.
தலைமை மூலக்கல் என்ற ஒரு தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இது புதுசா இருக்கும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே அந்த ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களோட பாவங்களை தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையில மரித்தாரு. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அந்த நித்திய ஜீவனுக்கு எட்டர்னல் காட் கிட்ட அவர் முதல் போறாரு. அதுக்கப்புறம் எல்லா பரிசுத்தவான்களையும் கொண்டு போறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில வாழ்றக்குள்ள மட்டுமல்ல, விண்ணுலகத்துல போறக்குள்ள கூட ஒரு பாண்டிங், ஒரு ஃபேமிலி உணர்வை ஏசப்பா கொடுக்குறாரு. எல்லாருக்குமே ஒரு ஃபீல், ஃபேமிலி உணர்வு, ஒரு ஃபீல் நமக்கே தெரியாம நம்ம ஸ்பிரிட்ல we can feel it. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் இந்த சீஃப் மூலக்கல், அதாவது சீஃப் கார்னர் ஸ்டோன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு எல்டர் பர்சனாக இருந்து அந்த குடும்பத்துல என்னென்னலாம் கஷ்டங்கள் நம்ம பட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்து அக்கறையோடும் பாசத்தோடும் அந்த கேரிங்கோடும் மனதுருக்கத்தோடும் நமக்காக அந்த பர்சன் வேண்டுதலும் செய்து கொண்டு நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதன் தான் இந்த சீஃப் கார்னர் ஸ்டோன், தலைமை மூலக்கல். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அவரு எப்படிப்பட்டவர்ன்றது நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவரோட இந்த மூலக்கல்ல சம்பந்தப்பட்ட அவரோட ரோல் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய தடவை நம்ம இந்த காரியத்தை பேசியிருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி காட குறித்து நம்ம நிறைய தடவை பேசி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவரை பத்தி சுருக்கமா சொல்றதுனாக்கா ஹெப்ரூஸ் லாங்குவேஜ்ல எல் ஷடாயின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னக்கா வல்லமை உள்ள தேவன், ஒரு தகப்பன் ஒரு அப்பாவாக இருந்து அவர் எப்படி கேர் பண்றாரு, அரவணைக்கிறாரு, பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாரு, இது போல விஷயங்கள் அந்த எல் என்ற ஒரு விஷயத்துல அடங்கி இருக்குது. ஷடாய் என்றதுக்கு அர்த்தம் தாயை போல மார்புடையவர். அப்போ ஒரு பக்கம் அவர் அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஒரு பக்கம் அவர் தாயை போலவும் இருக்கிறார். சோ அந்த ரெண்டும் கலந்துதான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்மைட்டி காட் நம்ம சொல்றோம். ஆனா இந்த நாளில ஒரு வித்தியாசமான ஒரு பந்தத்தை, ஒரு உறவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூலக்கல்லோட ரோல் என்ன, அதுவும் இந்த தலைமை மூலக்கல்லோட ரோல் என்ன, இந்த பிதா தாயை போலையும் தகப்பன் போலவும் இருக்கிற அந்த பிதா கிட்ட இந்த மூலக்கல்லோட ரோல்ல நம்ம எப்படி எல்லாம் பங்காளராக இருக்கிறோம்ன்றது குறித்து இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு மூலக்கல்லாக இருந்து எல்லா NJPH பிள்ளைகளை அவர்களுக்கு ஒரு வீட்டாராகவே மாத்தி விட்டுடுவார். ஒரு குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக அவர் நம்மை அவரோட வீட்டாராகவே நம்மை ஆவிக்குள்ளாக மாத்தி விடுகிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வீடை கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு பிதா இருப்பார், அந்த வீட்டுல பிதா இருப்பாரு. அதாவது ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்ன இல்லையா, தாயை போலவும் தகப்பன் போலவும் இருக்கிற அந்த தேவன் இருப்பாரு. அவரிடத்துல நம்ம எல்லாருமே செல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல இந்த மூலக்கல்லானவர் அவர் இருப்பாரு. அவரே ஒரு தலைமை மூலக்கல்லாக அந்த வீட்டுக்கு இருப்பாரு. அந்த மூலக்கல் ஆகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் அந்த பிதா கிட்ட எது கேட்டாலும் நம்ம கொடுப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால தேவன் தெரியப்படுத்துறார், இந்த நாள்ல நீங்க யாருமே அனாதியெல்லாம் கிடையாது. நம்ம யாருமே அனாதி கிடையாது, நம்ம பரதேசிகள் கிடையாது. நீங்க தனியாக இல்லை இந்த உலகத்துல நம்ம இருக்கும் பொழுதும் சரி, நம்ம விண்ணுலகத்திற்கு திரும்பி போகும்போதும் சரி, யூ ஆர் நாட் சர்டன்லி அலோன் அப்படின்னு தெரியப்படுத்துறார்.
யூ ஆர் அ வாண்டட் சைல்டுன்னு தெரியப்படுத்துறாரு. யூ ஆர் நாட் அன்வாண்டட் சைல்டு, நீங்கெல்லாம் வாண்டட் சைல்டுன்னு தெரியப்படுத்துறாரு. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம எல்லாருமே வாண்டட் சைல்டாக இருந்து அந்த பிதாவோட வீட்டுக்குள்ள சொந்த ஆளாக நம்ம வாழணுன்றது அவரோட விருப்பம். அதனால தான் அந்த மூலக்கல் இந்த ரோல் எடுத்திருக்கிறார். ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீடு பூமியில மட்டும் இல்லை, விண்ணுலகத்திலும் அதே வீடு அங்க இருக்கு. அந்த குடும்பம் சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற அந்த இடத்துல ஒரு குடும்பமாக நம்ம வாழ்றதுக்கு உண்டான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் இந்த நாள்ல தேவன் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த பூமியில இருக்கும் போதும் சரி, நம்ம விண்ணுலகத்துக்கு போகும் போதும் சரி, we will not be going as a unwanted child, we will be going as a wanted child ன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அதுவும் நம்ம போறது சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற அந்த வீட்டுக்கு நம்ம போறோம். அந்த வீட்டுல ஒரு அஸ்திபாரமாக மூலக்கல்லாக இயேசு கிறிஸ்து இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. யாருக்கு நீங்க எல்லாருமே இந்த வார்த்தைகள் வசனங்களை படிக்கிறதுக்குள்ள இன்னும் அதிகமாக உங்களுக்கு மறுபடியும் புரிய வரும். சில குறிப்புகள் சொல்லிடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும். இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மலேசியா நம்பர் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டா டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட நீங்க அனுப்பி விடுங்க. ஜெபம் செய்து தேவன்கிட்ட இருந்து பதில் வந்த பிறகு நானே உங்களுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர்கள் நிறுவனம் எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 18 22 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால், இருதரத்தாரும்னாக்கா இயேசு கிறிஸ்துவும் நம்பும். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியிலே பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு மூலமா தான் அந்த பிதா கிட்ட போற அந்த வீட்டுக்கு போற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்று இருக்கிறோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல், ஏசப்பாவோட அப்போஸ்தலர்கள் டிசைபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்றது மூலமா நம்ம அவங்களெல்லாம் நம்பி நம்ம அவரை ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்ம எல்லாருமே இயேசுவை தெரிந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளும் அவங்களோட அஸ்திபாரத்தின் மேல் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும், அதாவது NJPH பிள்ளைகளை பார்த்து தேவன் தெரியப்படுத்துறார். அதன் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினாலே தேவனோட வாசஸ்தலம். சோ ஆவியில நிரப்பப்பட்டதான் அந்த வீடை நம்மளால ஊகிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வீடு, இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன்ல, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புல நம்ம பரதேசி இல்லை, நம்ம அனாதி கிடையாது, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நம்ம கம்பீரமாக இருக்கலாம். சோர்ந்து போவாத பிள்ளைகளின் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவன் அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறக்குள்ளோ நம்மை யாருமே நம்ம வீட்டை ஒடிக்க முடியாது, நம்மையும் நம்ம வீட்டையும் ஒடிக்க முடியாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த NJPH வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஏன்னா இது ஆவியில கூட்டி கட்டப்பட்டிருக்கிற வீடாக இருக்கு. இந்த வீட்டுல இருந்து வெளியே போன நபர்கள் ஒரே ஆவி கிடையாது. ஒரே ஆவி இருந்தா தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். 18ஆம் வசனம் அதான் நம்ம சொல்லுது. எபேசியன்ஸ் 2:18 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சோ ஒரே ஆவியா இருந்தா தான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்க முடியும். அதுக்கு மூலக்கல்லாக
கிறிஸ்து இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம தனிமையாக அந்த உணர்வு நமக்கு வரக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறார். அவர் பூமியில 33 வருஷம் ஏசப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு ஊழியம் செய்தது 3 வருஷம். அந்த நாட்கள்ல எல்லோரையும் ஒரு குடும்பமாகத்தான் அவர் பார்த்தார். எல்லாம் பார்க்கறவங்க எல்லாம் என் சகோதரர்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் தெரியப்படுத்திட்டு இருந்தாரு. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகோ அவர் மாறவே இல்லை. அவர் மாறாதவர். அதே வார்த்தை தான் அவர் சொல்றார். மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் என் சகோதரர்கள், அந்த மாதிரி என்னோட சகோதரர்கள், ரத்த சம்பந்தங்கள் அப்படி சொன்ன அதே தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகோ அதே வார்த்தை சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல அந்த பாண்டிங்க கொண்டு பரலோகத்துக்கு அங்க விண்ணுலகத்துக்கு போன பிறகு அதே பாண்டிங்ல கொண்டு வரணும்னு தான் அவரோட விருப்பமாக இருக்கு. அதனால தான் அவர் தலைமை மூலக்கல்லாக இருக்கிறார். the chief cornerstone ஆக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, மேத்யூ 28th chapter 10th verseல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். என் சகோதரர்கள், அது உயிர் தெழுந்த பிறகு வரார். இந்த வார்த்தையை சொல்றார். யோவான் 20:17 படி, ஜான் 20th chapter 17th verse படி, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்துக்கு போய், நான் என் பிதாவின் இடத்துக்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும் என் தேவன் இடத்துக்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாளை பார்த்து இயேசு உயிர் தெழுந்த இயேசு தெரியப்படுத்துறாரு. நான் என் பிதாவின் இடத்துக்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும். அவர் தன் பிதான்னு சொந்த கொண்டாடவே இல்லை. என் பிதா யாரோ அவர் தான் உங்களோட பிதாவும். என் பிதாவின் இடத்துக்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும் என் தேவன் இடத்துக்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும். அப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அந்த உறவு, அந்த ஃபீலிங், அந்த குடும்பம், அந்த யூனிட்டியை கொண்டு வரார். அந்த உறவுல இருந்து நம்ம வெளி போகவே முடியாது, அதை பிரிச்சு போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேவன் இதுல ஸ்ட்ராங்காக இந்த வார்த்தையில அந்த உறவை குறித்து பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். எப்படிப்பட்ட சகோதரர்கள் அவருக்கு, எப்படிப்பட்ட சகோதரர்கள் அந்த காலத்துல இருந்தாங்கன்னாக்கா, செம்படவர்கள், ஃபிஷர் கம்யூனிட்டி, அந்த மாதிரி குரூப்பு, வரி வசூலிக்கிறவர்கள், டாக்ஸ் கலெக்டிங் பண்றவங்க, படிப்பெற்றவர்கள். பேதுருவெல்லாம் படிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் என் சகோதரர்கள் அப்படின்னு அந்த காலத்துல ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. ஸோ இந்த மூலக்கல், இந்த தலைமை மூலக்கல்லோட ரோல் என்னன்னாக்கா, அவர் அப்பான்னு தெரியப்படுத்தல, அம்மாவாகவும் தெரியப்படுத்தல. இவரோட ரோல் என்ன? என் சகோதரர்கள் சொல்றதுக்குள்ள அவர் நமக்கு மூத்த அண்ணன் ஆயிடுறாரு. ஒரு எல்டர் பிரதர் இருந்தாக்கா எவ்வளோ ஒரு நமக்கு ப்ரொடெக்ஷன். எனக்கு எல்டர் பிரதர் இல்லை, அப்படியே உங்களுக்கு எல்டர் பிரதர் இருந்தாக்கா அவங்ககிட்ட நல்லா பேசுங்க. நமக்கு அப்பா இருக்கிற நிறைய பேருக்கு அப்பா இல்லாம இருக்கு. அண்ணன்மார்கள்கிட்ட பேசாம இருப்பா, அப்பா இறந்து போயிருப்பாரு. அண்ணன் இருந்தும் அண்ணன்மார்கள்கிட்ட பேசாம இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன் நான், உங்க அண்ணா கிட்ட பேசுங்க, உங்க மூத்த அண்ணா கிட்ட பேசுங்க. அவங்க பேசலையா, நீங்க கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் கால் பண்ணி, இப்ப ஏன் கால் பண்றேன்னு கேட்டா பரவாயில்ல, அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதான் தான் உங்களை கால் பண்ணேன்னு சொல்லுங்க. மூத்த அண்ணன் அந்த பொறுப்பு, அந்த ஸ்தானத்தை இந்த மூலக்கல் எடுத்துக்கிறார். முக்கியமான இந்த மூலக்கல், தலைமை மூலக்கல், இந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா.
ஹெப்ரூஸ் 2ஆம் அதிகாரத்துல 11-12, எபிரேயர்கள் நிறுவனம் 2:11-12. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் ஆகிய யாவரும், பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாவரும் ஒருவராலே இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கவே படவில்லையா? அவர் பாருங்க, வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை, அதாவது ஆல்மைட்டி காட் ஃபாதர், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும். அதாவது எல்டர் பிரதர் வந்து நம்மளுடைய எல்டர் பிரதர் எல்லா எங்கர் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருக்குமே அவர் தெரியப்படுறாரு, என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு நான் அவர்களிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங்கா அந்த குடும்ப பாண்டிங் அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த தலைமை இருக்கிற அந்த பர்சன், மூலக்கல்லாக சீஃப் கார்னர் ஸ்டோனாக இருக்கிற அந்த பர்சன், தலைமை மூலக்கல்லாக இருக்கிற அந்த பர்சன் சொல்றாரு, என் சகோதர சகோதரிகளுக்கு உங்களை பத்தி நான் நம்பிக்கையை தெரியப்படுத்தி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால அவர் வந்து நம்மை பார்த்து, சாதாரணமான இருக்கிற நம்மை பார்த்து சகோதரர் சகோதரிகள் என்று சொல்ல அவர் வெட்கவே படவில்லையா? அவ்வளோ அன்பு நம்ம மேல, பாசம், அன்பு, அக்கறை. ஹல்லேலூயா. நிறைய பேர் தெரியப்படுத்துவாங்க, எனக்கு எல்டர் பிரதர் இல்லையே, எங்க பிரதர் இல்லையே, எனக்கு ஒரு அக்கா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு அண்ணா இருந்தா நல்லா இருக்கும், தம்பி இருந்தா நல்லா இருக்கும். முதலாவது ராஜலட்சுமி கிட்ட, சிஸ்டர் ராஜலட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள சோர்ந்து போயிருந்தாங்க. அவ்வளோ மனசுல அவ்வளோ பாரத்தோட அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு கால் போனது, அப்படியே அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை, யாராவது ஒருத்தர் என்னோட கஷ்டங்கள் கவலைகள் கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பார்களான்ற ஒரு விஷயத்துல அந்த நேரத்துல என்னோட கால் போதாங்க. போனக்குள்ளோ அவங்க ரொம்பவே இதாயிட்டாங்க, தத்தளிச்சிட்டாங்க. இப்படி ஒரு கால் எனக்கு வந்ததா? உங்களை நான் என்னன்னு சொல்லுவேன்? உங்களை அக்கான்னு சொல்லு, வயசுல பெரியவங்க தான் அவங்கள, உங்களை அக்கான்னு சொல்லவா, தங்கச்சின்னு சொல்லவா, இல்ல அம்மான்னு சொல்லவா? எந்த உறவுல என்ன, நான் எப்படி வந்து அந்த உறவை நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட கவலை எல்லாம் உங்கள்கிட்ட சொன்னக்குள்ள என் பாரம், மனசுல உள்ள பாரம் எல்லாம் அப்படியே லகுவாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு உறவை, இந்த பந்தத்தை, இந்த ஸ்பிரிச்சுவல் குடும்பத்தை கட்டுனவர் மூலக்கல்லாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மூலமா தான் நீங்க எல்லாம் எனக்கு தொடர்புல இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. அவரை மத்தியஸ்தராக வச்சுதான் நம்ம இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து என் சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கவே படவில்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனம், தம்முடைய குமாரன், அதாவது பிதா ஆல்மைட்டி காட், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். சோ அந்த யாரெல்லாம் அவரை வந்து சகோதரர், மூத்த அண்ணன் நம்ம எல்லாம் ஏத்துக்கிறோமோ அந்த பிள்ளைகள், அந்த தம்பி தங்கச்சிங்களோட முகங்களை வந்து அவரோட சாயலுக்கு ஒப்பாக மாத்திடுறாராம். அவரோட சாயலுக்கு ஒப்பாக மாத்துறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 30ஆம் வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல நீதிமான்கள் யாரெல்லாம் அவரோட கற்பனைகள் கட்டளைகள் அதை கரைப்பிடித்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். அவரோட கற்பனைகள் அதை ஃபாலோ பண்ற அத்தனை பிள்ளைகளும் நீதிமான்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ அதனால எந்த ஜனங்களுக்காகவும் யாருக்காகவும் கட்டளைகள் மீறுதல் செய்து கொள்ளும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினோம், இல்லை மூடி மறைச்சினோ காம்ப்ரமைஸ் பண்ணியோ போக மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே நீதிமான்களாக தேவன் ஆக்கி இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள. ஸோ அந்த குடும்பம் என்ற ஒரு பந்தத்தில் ஒரு மூத்த சகோதரனை கொடுத்து அந்த மூத்த சகோதரன் எதிர்பார்க்கிற விஷயங்களை குறித்து நம்ம எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிதா நம்மளை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், மகிமையும் படுத்தி இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 31ஆம் வசனம், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இல்லையா? நம்ம தேவன் நம்மளோட பட்சத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எண்ணி 3 மாசம் வருஷம் பொருந்த உடனே 3 மாசத்துல இந்த ஆலயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன மாதிரியே கொடுத்தாரா இல்லையா? அப்போ முழுக்க முழுக்க அந்த தேவன் நம்மளோட பட்சத்தில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புபவர் யார் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. 32ஆம் வசனம் இல்லையம்மா? 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒருவேளை தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மேல யாராவது குற்றம் சாட்டுனா shame on them. அவங்க தான் வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. காரணம் அந்த தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் இல்லையா? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். சோ இப்படிப்பட்ட தேவன் 34ஆம் வசனம், ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒரு குடும்பம் என்ற ஒரு பந்தத்தை கொடுத்து அந்த குடும்பத்துல ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நெருக்கடி துயரம் இல்லாம யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில வந்துடும், நெருக்கடி வந்துடும், நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த நெருக்கடி வந்தவங்களும் நம்மளால அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம மூத்த அண்ணன் எல்டர் பிரதரை பிடிச்சிருக்கு, அவரோட அந்த குடும்பத்துல நம்ம வாழ்றதுக்குள்ளும் அவர் பார்த்துட்டு நமக்காக அந்த ஆல்மைட்டி காட் கிட்ட வேண்டுதல் செய்றார். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம சின்ன பசங்களா இருப்போம், நம்ம வீட்டுல பெரியவங்க தானே பொறுப்பு எடுத்துக்குவாங்க. நீ எல்லாம் கவலைப்படாத, நீ இதுல இன்வால்வ் ஆகாத, உனக்கு இதெல்லாம் தாங்க முடியாது, உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்க பாத்துக்கிறோம். பெரியவங்க எடுத்துக்கிறாங்கல்ல அந்த பொறுப்பை, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நமக்கு இண்டிவிஜுவலாக யார் யாருக்கு பிரச்சனைகள் வருதோ எல்லாருக்குமே ஒரு மூத்த அண்ணன் இருக்கிறார். அந்த மூத்த அண்ணனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அந்த மூத்த அண்ணன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். யார்கிட்ட? பிதா கிட்ட வேண்டுதல் செய்து சால்வ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு மூத்த அண்ணன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரன் என்றே நம்ம விசுவாசிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். He is our elder brother. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தம்பி இல்லையே, அண்ணன் இல்லையே என்று யோசிக்கிற சில என்ஜேபிஎச் பிள்ளைமார்களுக்கும் தேவன் தெரியப்படுத்துறார், நான் தான் உங்களுக்கு மூத்த அண்ணன். எவ்வளவு நல்ல அண்ணா இல்லையா? எவ்வளவு நல்ல அண்ணா. இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் நம்ம கிட்ட இருக்கிறப்போ நமக்கு ஏன் கவலை? கவலைகள் வந்தா என்ன, அந்த அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடுவோம், அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவ்வளோ அவரே பொறுப்பெடுத்து இருக்கிறாரு இல்லையா? என்னோட தம்பி தங்கச்சி, என்னோட சகோதர சகோதரிகள், இவங்க என் ஜனங்க, என்னோட பிதா உங்களோட பிதா, என்னோட தேவன் உங்களோட தேவன், எல்லாம் அப்படிதான் நம்ம சொல்லி இருக்கிறாரு. அப்படி அந்த வார்த்தை ஒவ்வொன்றும்
நம்ம வந்து விசுவாசிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து, படிக்காத நம்மை பார்த்து, முட்டாளான நம்மை பார்த்து, ஏழைகளாகி இருக்கிற நம்மை பார்த்து, கந்தல் உடை அடைந்தவர்களாக இருக்கிற நம்மை பார்த்து, குடிசலில் வாழும் நம்மை பார்த்து, என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்ல அவர் வெட்கமே படலையா. ஹல்லேலூயா. என் சகோதரர்கள் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் வந்து என்ன அம்மா தான் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஸ்ரீலங்கால ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அம்மா நீங்க பேசாம எல்லாம் பேக் பண்ணிட்டு மொத்தமா ஸ்ரீலங்காலயே வந்து செட்டில் ஆயிடுமா, இப்படியும் சொல்றாங்க. இப்படியே சொல்ல எல்லாம் அம்மான்னு கூப்பிடுற நிறைய உள்ளங்கள். இந்த உறவுகள், இந்த குடும்பம், இந்த பாண்டிங்க கொடுத்தது அந்த மூலக்கல்லு தான். ஸ்ட்ராங்கா என் வீட்டுக்குள்ள அவர் உட்காந்துட்டாரு. ஒரு வீடை கட்டினாரு, என் வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு. தலைமை மூலக்கல்லாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் மூலமா தான் இந்த 2000 குடும்பம் எனக்கு சொந்தமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த மூலக்கல் இருக்கிற இடத்துல, நம்ம அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறக்குள்ளோ ஒவ்வொருத்தரும் அவரோட சாயலாகவே நம்ம இருப்போம். அவரோட சாயலாகவே தான் நம்ம இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடோர்ல இருந்து ஒரு குடும்பம், டேவிடோ சாந்தி, அவங்க கப்பல். அவங்க வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுவாங்க. NJPHல ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து தெரியப்படுத்துறாங்க, இவங்க ப்ராப்பர்ட்டி, இவங்க ரெவரண்ட் டாக்டர், அவங்களுக்கு நீங்க பாஸ்டர்னு கூப்பிடுங்க, அக்கா நீ கூப்பிடுறீங்க அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க அப்படி கூப்பிட்டாக்கா அவங்க ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்னோட உடன் பிறப்பு, என் கூட பிறந்த சகோதரி, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள அக்கானே நாங்க கூப்பிடுறோம். 2 பேருக்கும் பெரிய அக்கா இல்லை. அப்போ அந்த அக்கா எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த அன்பு, பாசம், அந்த அரவணைப்பு, அந்த கேரிங்கு, அந்த மனதுருக்கம், இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது அந்த மூத்த அண்ணன் தான். அவரோட சாயலுக்கு நம்ம ஒப்பாக இருக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் தெரியப்படுத்துற அவரோட சாயல் மூலமாக என்னென்னலாம் அடுத்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்துற ஒரே விஷயம் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்னோட அனுபவத்தை ஒரு 2-3 ஷேர் பண்றேன். நாங்க வந்து திருநெல்வேலியில இருக்கிறக்குள்ளோ, அந்த திருநெல்வேலி வீடு போடுமா, அந்த வீட்டுல வந்து என்னன்னாக்கா அந்த வேப்ப மரம், தென்னை மரம், அப்புறம் கருவேப்பிலை மரம், ஏராளமாக வாழை மரம் எல்லாமே இருக்கும். 6 மணிக்கு ஒரு சிஸ்டர் சகோதரி வருவாங்க. எல்லாம் ஃபுல்லி இலையெல்லாம் வந்து கொட்டி இருக்கும். வேப்ப இலை, பழம் எல்லாம் தெரியும், இருக்கிற வீட்டுங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ சேர்ந்துடும். அதெல்லாம் கூட்டிட்டு காம்பவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போவாங்க. 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு போயிடுவாங்க. அவங்களும் என்னை வந்து அக்காந்தா கூப்பிடுவாங்க. மார்னிங்கு 3 மணிக்கு ஜெபம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எல்லாம் இதாகிட்டு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கேட் திறக்கணும், வந்துடுவாங்க. ஸோ அவங்க அக்கா பொண்ணு, அந்த சகோதரியோட அக்கா பொண்ணு, அவங்க வந்து மதுரையில் இருக்கிறாங்க. அண்ட் ஷீஸ் அ பிரெக்னென்ட். 8 மாதம் குழந்தை வயிற்றுல இருக்கு. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, 9 மாதம் ஆன பேருக்கு, அதாவது இன்னொரு 15 டேஸ் கழிச்சு நம்ம வந்து மதுரைக்கு போகலாம், ஒரு 10 நாள் லீவு அக்கா கிட்ட முன்கூட்டியே கேட்டுலான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. அக்கா ஒரு 15 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போற, அக்கா பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, இப்போ 8.5 மாசம் தான், அதனால எனக்கு ஒரு 10 நாள் எனக்கு லீவ் வேணும்க்கா, இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். நானும் அவங்க அக்கா தான் கூப்பிடுவேன். நானும் அக்கா, அவங்களும் அக்கா தான் கூப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வல்லமையா நடத்தினார் ஆண்டவர். வந்து திருநெல்வேலியில ரொம்ப வல்லமையா நடத்தினாரு. எல்லாருக்குமே தெரியும் இவங்க கர்த்தரோட பேசுங்க, அவங்க இயேசுவை அறியாதுங்கோ, அருள் வாக்கு சொல்றோங்கோ, கடவுள்கிட்ட பேசி அருள் வாக்கு சொல்றோங்க, அந்த மாதிரி அந்த விஷயத்துல அவங்க கிராமத்துல இருக்கிறாங்களோ அப்படித்தான் பேசுவாங்க. அப்படியே இருக்கிறக்குள்ள சரி உங்க அக்கா டாக்டரோட படம் காமிங்க, பிக்சர் காமிங்கன்னு அவங்களே காமிக்கிறாங்க. இவங்க தான் அக்கா நீங்க ப்ரேயர்ல வச்சுக்கங்கன்னு. சரி சொல்லிட்டு அந்த மறுநாள் 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்ணி 6 பேருக்கு ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறாரு.
அவங்க அக்கா டாக்டர் பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மகளை காமிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, குழந்தை பிறந்தாச்சு, பக்கத்துல குழந்தை இருக்கு. அது என்னைக்கு அந்த டே அந்த 3 o'clock நான் எழுந்திரிச்சு ஜெபம் பண்றேன்னா அந்த நாள்ல ஈவினிங் 7:15 குழந்தை பிறந்தாச்சு காமிக்கிறாரு. இவங்க 3 மணிக்கு தானே ஜெபம் பண்றேன். அது முடிச்ச பிறகு சரி ரெடி ஆயிட்டு கேட் ஓபன் பண்றதுக்கு 6 மணிக்கு வர அவங்க வராங்க. வந்த பிறகு வேலை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் வந்து தெரியப்படுத்துறேன், உங்க அக்கா மகளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டு ஆண்டவர் காமிச்சிட்டாரு, இன்னைக்கே நீங்க கிளம்புங்க, ஏன்னா சாயந்தரம் தான் டெலிவரி ஆகுது. ஏன்னா மதுரைக்கு திருநெல்வேலிக்கு பஸ்ல தான் அவங்க போவாங்க. எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு பஸ். சரி 8 மணிக்குள்ள வேலை முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க, இந்த மாதிரி உங்க அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கே டெலிவரி ஆக போகுது. ஐயோ நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு அவங்களுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவங்க அக்கா மகளுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு நீ ரெடியா இரு, நான் வந்துட்டு இருக்கிறேன், சாயந்தரமே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், பேக் எல்லாம் பண்ணி வை, துணியெல்லாம், குழந்தை பிறந்தாச்சு, இங்க கடவுள்கிட்ட பேசுற, இந்த அக்கா வந்து பார்த்துட்டாங்க, கடவுளே சொல்லிட்டாங்கன்னு. அவங்க வந்து என்ன சொல்றேன்னு வழியில வரலையே எப்படின்னு. அப்போ குழந்தை பார்த்தாங்களா, என்ன குழந்தை கேளுங்கன்னு அவங்க சொல்றாங்க. அந்த விஷன் காமிச்சக்குள்ள நமக்கு தெரியாத இந்த ஆண் குழந்தைன்னு சொல்றேன். ஏன்னா அந்த கிராமத்துல ஸ்கேனிங் எல்லாம் இல்லை, அவங்கள நாடி பிடிச்சிதான் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்குங்க அத்தனை பேரும் பெண் குழந்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் விஷன்ல பார்த்துட்டு ஆண் குழந்தை. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு வந்து போறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வலி வருது, குழந்தையும் பொறுக்குது, நல்ல மாதிரி பிரசவம் வந்து நல்ல மாதிரி நடந்தது. அந்த படத்தை அந்த அந்த சகோதரி கொடுத்து அந்த கர்ப்பிணி ஸ்திரீயோட போட்டோவை பார்த்து அந்த கை வச்சு ஜெபம் பண்றதுக்குள்ளும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாதபடி குழந்தை தானாக வெளியே வந்தது. அவங்க 3 பேரும் திருநெல்வேலியில முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. தாய், அவங்களுக்கு 2 குழந்தை பசங்க, கேர்ளு பாய், எல்லாருமே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஸோ நிறைய பேர் இப்படிதான் வந்து தெரியப்படுத்துவாங்க, நீங்க எங்க இடத்துல இருந்தா நல்லா இருக்குமே, நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்குமே, அங்க இருந்தா நல்லா இருக்குமே. எந்த இடத்துல இருந்தா என்ன, இயேசுவோட குடும்பத்துல அந்த வீட்டுல நம்ம வாழ்றதுக்குள்ள அவரோட சாயல் வந்து பிரதிபலிக்கும், வெவ்வேறு இடத்துல பிரதிபலிக்கும். 2023 ஒரு தம்பி வர்றாரு. அவரு ஊர்ல இருந்து தான் இந்த மலேசியா தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. மெக்கானிக், இது என்ன எலக்ட்ரிஷியன். அவரு வேலை செய்யுது, விசா பர்மிட் இல்ல, கிடைக்கல. வந்தாரு, விசிட் விசால வந்தாரு, திரும்ப போக முடியல. அதே மதுரை தான் அவரு இருக்கிறாரு. வயசான அப்பா அம்மா, இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வேலைக்குன்னு மலேசியா தேசத்துக்கு வந்துட்டாரு, விசா முடிஞ்சிடுச்சு, ஆனா ஊருக்கு போக முடியல. ஏன்னா அப்பா பார்க்கணும், அப்பாவுக்கு காசு அனுப்பணும். சின்ன சின்ன வேலைங்க வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனா லீகலி இட் இஸ் இல்லீகல். விசா இல்லாம இந்த நாட்டுல இருக்க முடியாது. 4 வருஷமா இருந்திருக்கிறாருன்னா பாத்துக்கங்க. 4 வருஷமா இருந்திருக்கிறாரு. என்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாப்புல, அக்கா இந்த மாதிரி எனக்கு விசா பர்மிட் கிடைக்கல, 4 வருஷம் ஆயிடுச்சுக்கா, எப்படியாவது வந்து ப்ரேயர் பண்ணி எனக்கு விசா கிடைக்கிற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்கக்கா. அந்த டைம் 2023 ஜூன் மாசம் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க இந்தோனேஷியாவுக்கு போற ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கிறோம். 10 நாள் கழிச்சு தான் வருவேன். நான் தம்பிக்கு தெரியப்படுத்துறேன், நான் போயிட்டு இருக்கிற தம்பி 10 நாள் கழிச்சு வந்த பிறகு நீ வா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றேன். அங்க போன பிறகு அங்க ஜெபம் பண்றதுக்குள்ளோ எந்த இடத்துல ஜெபம் செய்தா என்ன, எந்த நாட்டுல ஜெபம் பண்ணா என்ன, என்னோட வீடு, என் வீடு கட்டிட்டாரு இல்லையா, அந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன். உலகத்துல எந்த நாட்டுல என்ன வச்சாலையும் கிரைஸ்ட் கட்டி இருக்கிற அந்த மூலக்கல்லாக, தலைமை மூலக்கல்லாக இருக்கிற அந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன். அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்குள்ளோ ஆண்டவர் அந்த தம்பி கையில புது பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்ப் வந்து காமிக்கிறார். ஸ்டாம்ப் அடிக்கிறது காமிக்கிறாரு, கையில வச்சுட்டு இருக்கிறாரு போல தம்பி. அப்புறம் நானே கால் பண்றேன் அவருக்கு, தம்பி நீங்க பாஸ்போர்ட்ல விசா அடிச்சாச்சு, ஸ்டாம்ப் அடிச்சாச்சு, நீங்க மலேசியால தான் இருக்க போறீங்கன்னு. ஏன்னா ஸ்டாம்ப் அடிச்சிட்டாக்கா ஒரு நல்ல பெரிய மால்ல எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சா நல்ல சம்பளம் கிடைக்கும் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் ப்ராக்டிக்கலா திங்க் பண்றான், தம்பி கையில இல்லையே, விசா ஸ்டாம்ப் அடிக்கலையே. அப்புறம் வந்து அக்கா நீங்க வந்த பிறகு நான் உங்களை பார்க்க வரேக்கா அப்படின்னு சொல்றாப்புல. நான் 10 நாள்ல வந்துடுறேன், ஆனா
தம்பிக்கு வந்து ஆண்டவர் வந்து வரக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்தல, நாள் குறிக்கல, டெலிவரன்ஸ்க்கு வரதுக்கு நாள் குறிக்கல. ஜூலை மாசம் தான் 30 நாள் ஆன பிறகு தம்பி பாஸ்போர்ட்டோட வராரு. பாஸ்போர்ட்டோட விசா அடிச்சு ஸ்டாம்ப் பண்ணி வராரு. எனக்கு தெரியாம போச்சு, 10 நாள்ல ஸ்டாம்ப் பண்ணி 30 நாள் ஆகுமா ஸ்டாம்ப் படிக்கிறதுக்கு. ஸோ வராரு. வந்த உடனே என்னை பார்த்த உடனே அந்த ஏசப்பாவோட சாயலை அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்த பிறகு அவரே வந்து சாட்சி சொல்லியிருப்பாரு. அந்த லிங்க் ஷேர் பண்ணுமா, நீ உண்மை உள்ளவனா, இதுல இந்த லிங்க்ல ஷேர் பண்றோம். இதுல 2வது சாட்சி அந்த தம்பியே பேசியிருப்பாரு. அவர் வந்து அந்த புது பாஸ்போர்ட்டை காமிச்சு அந்த தேவனை மகிமைப்படுத்தி இருப்பாரு. அந்த நேரத்துல உடல் ரீதியில ஒரு சுகமில்லாத ஒரு விஷயம், ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் எடுக்கிறேன் நான். ஏன்னா நேர்ல பார்க்க வந்திருக்கிறாப்ல இல்லையா, பார்க்குறேன். அவரோட லிவர் வீக்கமா இருக்கு, கிட்னில ஸ்டோன்ஸ் இருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங்ல பார்த்த உடனே, நம்ம டெலிவரன்ஸ் ஜபத்துக்கு யாரும் வந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டீ கொடுப்பேன், சினமன் டீ. அந்த நான் வந்து அந்த டீ ஊத்திட்டு தம்பிக்கு சொல்றேன், தம்பி இந்த டீ குடிங்க, உங்களுக்கு லிவர் வீக்கமா இருக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் கிட்னில ஸ்டோன் இருக்கு, இதெல்லாம் கியூர் ஆயிடும், நீங்க இது குடிங்க. வந்து அழுந்துட்டார் தம்பி, அழுந்துட்டார். அக்கா 4 நாளைக்கு முன்னாடி தாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த, ஸ்கேன் எல்லாம் எடுத்த பிறகு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த கிட்னி ஸ்டோனை எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லவே இல்லைக்கா, ஆனா என்னோட மூத்த அண்ணன் சொல்லிட்டாரு, என் மூத்த அண்ணன் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த தம்பி அந்த தேவனை மகிமைப்படுத்தி அந்த வீடியோவை டெஸ்டிமனியா ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் வந்து தினேஷ் பெஞ்சமின். சிஸ்டர் இவெஞ்சலிஸ்ட் சிஸ்டர் சுமித்ரா சிஸ்டர் வந்து நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன் மெசேஜில் வாட்ஸ்அப் மூலிமா. ஸோ சிஸ்டர் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன், எந்தெந்த காரியங்கள்ட்டு என்னோட 3 காரியங்கள் சொன்னேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி இந்தியா, ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா தேசத்தில் இருக்கேன். ஸோ வந்து மலேசியா தேசத்தில் வந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா மலேசியா தேசத்துக்கு வந்து ஒர்க் பர்மிட்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு காரியத்துக்கும் நான் சொன்னேன், ஏன்னா கடந்த 4 வருஷமாக நான் வந்து ஒர்க் பர்மிட்டு இல்லை, நான் அப்ளை பண்ணோம், பட் ஆனால் ஸ்டில் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அந்த ஒரு மெயின் ரெக்வஸ்ட்டாக நான் சிஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், சிஸ்டர் என்னோட விசாக்காக மெயினாக ப்ரே பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் இன்னொரு காரியம் வந்து நான் ஃபேமிலியோட என்னோட ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூக்காக அப்புறம் காரியங்கள்லாம் சொல்லி நான் சிஸ்டர்கிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ சிஸ்டர் அப்போ அந்த டைம் ஜூன் மாதம் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, நான் இந்தோனேஷியா ட்ரிப்பில் இருக்குன்றது, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்டர் 1 மந்த் உங்களுக்கு நான் உங்களுக்கு டேட் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் ப்ரெஷர் பண்ணல சிஸ்டர், எனக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னு நான் ப்ரெஷர் பண்ணல, நான் காத்திருந்தேன். சிஸ்டர் சொன்னபடி அந்த வார்த்தையை கேட்டு நான் காத்திருந்தேன். சரி சிஸ்டர் நீங்கள் எப்போ ஃப்ரீயோ சரி. சிஸ்டர் இன்னொன்று கூட சொன்னாங்க, நான் அவங்க ஆன்லைன்லேயே ப்ரே பண்ணுறேன்ப்பான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் நான் வந்து நேராக வந்து நான் ப்ரே பண்ணணும் சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்போ நீங்கள் எந்த நேரில் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நான் வந்து குயிக்காக வரணும் இல்லை சீக்கிரமாக பார்க்கணும், நீங்கள் இப்பயே கொடுங்கன்னு நான் ரெக்வஸ்ட் எதுவுமே பண்ணல, பட் நீங்கள் எப்போ ஃப்ரீ சொன்னாலும் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன் சிஸ்டர்னு சொல்லி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ அதே போல் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஜூலையில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சரி சிஸ்டர் கண்டிப்பாக நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ பிஃபோர் ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ணிட்டேன்ன்றது ஃபஸ்ட்டு ஆண்டவரே எனக்குரிய காரியங்கள் என்னென்னு நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க சிஸ்டர் மூலிமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டருக்கு முதல்ல நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தேன் என்னோட விசா காரியங்களுக்காக. ஸோ நான் வந்து என் சிஸ்டர் வந்து எனக்கு தேர்ஸ்டே எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஃப்ரைடே என்னோட விசா வந்து கையில் கிடச்சிருச்சு. ஏன்னா சில பேர் சொல்லலாம், இல்லை நீ சும்மா சொல்கிற பொய் சொல்கிற அப்படிதான் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு, ஆனால் அந்த ப்ரூஃபோடு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஒர்க்கிங் விசா ஃப்ரைடே 4 வருஷம், 1 வருஷம் 1 மாதம் 2 மாதம் 4 நாள் இல்லை, 4 வருஷமாக கிடைக்காத விசா. எனக்கு கூட நம்பிக்கை இல்லை, நான் செக் பண்ணாத நாள் கிடையாது ஆன்லைனில். ஏன்னா ஆன்லைன் நம்ம செக் பண்ணலாம் விசாவோட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு. நான் செக் பண்ணேன், ஃபஸ்ட் டைமே கேன்சல் ஆயிடுச்சு விசா வந்து. ஃபஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, திருப்பியும் அது கிடைக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பி நான் அனுதினமும் டெய்லியும் நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னோடய விசா ஸ்டேட்டஸ் என்னாச்சு பார்த்துட்டே இருந்தால் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருந்தது. ஆனால் நான் ஃப்ரைடே எனக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் நான் மத்தியானம் வரைக்கும் நான் செக் பண்ணேன், ஆனால் விசா கிடைக்கல. திடீர்னு நான் ஃப்ரைடே ஈவினிங்கே எனக்கு டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி விசா ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ உண்மையுமே
ரொம்ப அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நான் சிஸ்டர் இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். நான் என்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்லணும் அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் சாட்சியோடு நான் வந்து சிஸ்டரை நான் மீட் பண்ணேன். ஸோ அதே போல் இன்னொரு காரியமும் மெயினாக பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் வந்த உடனே எனக்கு ஒரு ட்ரிங்க், ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த ட்ரிங்க் ஆக்சுவலியாக சொல்ல போனால் நான் ட்ரிங்க் எடுக்க மாட்டேன். பட் ஆனால் சிஸ்டர் வந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரியா இந்த ட்ரிங்க் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி வந்து புதுப்பிக்கும்ன்ட்டு. ஆனால் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது எனக்கு ஒரு பிரயோஜனம். ஏன்னா என்னோட பலவீனங்கள் நான் எதுவுமே சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ நான் சொல்லும் போது தான் டக்குன்னு வந்து ஆல்ரெடி நான் வந்து கிட்னி ஸ்டோனாலும் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். 2 கிட்னிலையுமே ஸ்டோனு, இன்னொன்று ஒரு கிட்னி வந்து வீக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சிஸ்டர்கிட்ட வந்து ப்ரேயர் ரிக்வஸ்டாவோ இல்லை எந்த ஒரு காரியமும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. பட் ஆனால் ஆண்டவர் சிஸ்டம் மூலிமா நான் வெளிப்படுத்தி, இந்த டீ சாப்பிடுங்கய்யா, கிட்னி வந்து உங்களுக்கு புதுப்பிக்கும், கிட்னியோட இது அந்த கிட்னி காரியம் பேசும்போது உண்மையுமே ஆண்டவராக எங்களோட பேசின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் இன்னொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணும்போது நான் எதுவுமே என்னோட பாடி இஷ்யூஸை பற்றி நான் எதுவுமே சிஸ்டர்கிட்ட சொல்லலை. சிஸ்டர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குரூப்பை பற்றி அவங்க ப்ரே பண்ணும்போது எல்லாத்துக்கும் நார்மலாக ப்ரே பண்ணாங்க. ஆனால் லிவர் கிட்ட வரும்போது மட்டும் அந்த லிவர் வந்து சுகமாக்குங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் ஞாபகம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கனால அந்த ஒரு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க, லிவர்லேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரொம்ப ரேர் அந்த பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு தான் பூமியில், ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து அந்த பாயிண்ட் அதிகமாக இருக்கும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. லாஸ்ட் 2 months முன்னாடி கூட டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அப்போ இந்த கிட்னி ஸ்டோன் வந்தோடனே சொல்லிட்டு நான் போய் பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லிவர் தனியாக செக் பண்ணிடுங்க ஒரு அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் நான் சிஸ்டர்கிட்ட நான் சொல்லவே கிடையாது. ஆண்டவர் மூலிமா, சிஸ்டர் மூலிமா எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு பூர்ண சுகத்தை தருவாருன்னு இல்லை, தந்துட்டார். அதுக்காக குரான நன்றி செலுத்துக்கிறோம். அதே போல் சிஸ்டர் ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு மகிமையை நான் பார்த்தேன், ஒரு ஃபீல் பண்ணேன். அது நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, காற்று அடிக்குதுன்னா நம்ம அந்த ஒரு பாடியை ஒரு சிறுசிறுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் சிஸ்டர் தலையில் கை வச்சு ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு அனல் சொல்லலாம், அந்த ஒரு இது வந்து நான் ஃபீல் பண்ணேன். தேவனோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ப்ரே பண்ணிவிட்டு கண்ணை முழிக்க சொன்னாங்க. முழிச்சு பார்க்குறேன், நான் எங்கே இருக்கிறேங்கிறது தெரியல. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டக்குன்னு இருந்த மாதிரி ஆச்சு மூமெண்ட்டு. அப்புறம் தான் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ப்ரே பண்ண வந்திருக்கீங்க. அப்போ தான் டக்குன்னு ஆமாம் சொல்லிட்டு. ஸோ உண்மையுமே ஆண்டோட மகிமை தான். இந்த இடத்துக்கு வந்து சிஸ்டர் ஃபேஸை பார்த்தோன்னே அந்த ஒரு பிரகாசம், உண்மையுமே நான் வந்து எத்தனையோ பேர் பார்த்தாலும் நம்ம அந்த ஒரு ஃபேஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. நார்மல் பர்சன் பார்க்குறதுக்கும் ஆண்டவரை பார்க்குறதுக்கும் ஒரு பிரைட்னஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி சிஸ்டர் வந்து பார்த்தோன்னே வெல்கம் பண்ணும்போது மூஞ்சி அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. இப்போ கூட எனக்கு வந்து அந்த ஒரு மைண்டில் இருக்குது. ஸோ உண்மையுமே ஆண்டவர் சிஸ்டருக்கு வந்து பல காரியங்கள் செய்கிறாரு. அசாதாரண காரியம், மனுஷன் முடியாதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ சிஸ்டருக்கு நான் கொடான நன்றி, ஆண்டவருக்கு கொடான நன்றி செலுத்துக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துல இருந்தா என்ன, நம்முடைய அண்ணனாக இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரோட குடும்பத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரோட சாயலுக்கு ஒப்பாகத்தான் நம்ம இருக்கணும். என் சகோதர சகோதரிகள் சொல்றதுக்குள்ளோ நம்ம அவர் இருக்கிற மாதிரி அவரோட வண்ணத்துல தான் நம்ம இருக்கணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செரம்பான்ல ஒரு பாஸ்டர் குடும்பம். அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு பிரச்சனை, சில ஸ்பிரிச்சுவல் தாக்குதல் இருக்கு. அவங்க இதனால தான் ஸ்பிரிச்சுவல் தாக்குதல்ன்றது அந்த பாஸ்டர் தெரியப்படுத்துற. அவரால் அது ஷாக் ஆயிடுச்சு. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்க, நாங்க வரோன்னு. அவரு வராரு. வந்த பிறகு அவரால் வரத்துக்கு முன்னாடியே, நாளைக்கு வராருனாக்கா இந்த ப்ரீவியஸ் டே நைட்டு அவரால் முடியல, வயிறு இதாகுது, லூஸ் மோஷன், ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படி இருக்கிறக்குள்ளும் அவரை உட்கார வச்சு வந்தக்குள்ள நான் ப்ரே பண்றேன். அவரால் முடியல, உயிரே போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு. கடைசியா ஏசப்பா பொறுப்பெடுத்துக்கினாரு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் கம்ப்ளீட்டா விடுதலை ஆண்டவர் செய்தாரு. அந்த டெஸ்டிமனி வீடியோவை நம்ம இதுல பார்ப்போம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் சுமிதா மீட் பண்ணணும்னு 2-3 டேஸ்க்கு முன்னைக்கே சொல்லிட்டாங்க.
ஸோ இன்றைக்கி வர்ற அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பட் நேற்று ராத்திரியே சரியான ஸ்ட்ரகிள், வயிற்று வலி, உடம்பு நெஃபெல்லாம் போட்டு அப்படியே ஒரு உருட்டுற மாதிரி வரவே முடியல. தென் காலையில் எழுந்திரிச்சு காடி ஓட்டிகிட்டு வரும்போது காடியை ஓட்ட முடியல, அந்த மாதிரி பெயின் தொத்தல் தய பொடி. தென் இங்கே வந்துட்டு பாஸ்டர் சுமிதா கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ முட்டியில் ஒன்றுமே எந்திரிச்சு போயிடலாமா, இல்லை கீழே விழுந்துருவோமா, இல்லை ஏதாச்சும் சொல்லுவோமா எக்ஸ்கியூஸு, இல்லை ஆம்புலன்ஸ் எதுவும் வந்து ஏற்றிட்டு போயிடுமா, அப்படிலாம் தாட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க தனியாக ஜெபிக்கும் போது எனக்கு என்ன எப்பன் பண்ணிச்சுன்னா, ஃபுல்லி வேர்ஸ்டாக இருந்தேன். 100 இல்லை 100க்கு மேலேயா பெயின் அப்படின்னு இருந்துச்சு. உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பைபிளை கையில் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது டோட்டலி என்னால் முடியல. எந்திரிச்சிடுவோம், போயிடுவோம், ஸ்டாப் பாஸ்டர்னு சொல்லலாம்னு நினச்சேன்னா அந்த மாதிரி பெயின். இது என் வாழ்க்கையிலே வந்த பெயின் இல்லை, உயிர் போகிறதால் அதோட மேலே உள்ள பெயின் மாதிரி வெளி அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டம் அப்படியே நாக் அவுட் பண்ணுற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி வேறு போயிடுச்சு. அப்பயும் சரி 2 பக்கம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் பாஸ்டர் சுமிதா ப்ரே பண்ணும்போது என்னால் உணர முடிஞ்சு பரிசுத்த ஆவியான வல்லமை, அந்த அக்னி அபிஷேகம் அப்படி ஒரு எலக்ட்ரிக் இதை பிடிச்சமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷாக் அப்படியே இறங்குது. மறுபக்கம் இந்த தாக்குதல். தென் அவ்வளோ தூரம் முடிஞ்சு போல் இன்னைக்கு நீயோட செத்துருவோம் போல் அப்படிலாம் நினச்சேன் அந்த ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெளி. அப்புறம் அவங்க ஜெபிச்சுட்டு பரிசுத்த அந்த ஜப தண்ணி பரிசுத்த ரத்தம் அப்படின்னு கொடுத்தோன்னே 3 வாட்டி இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயின்னு சொல்லி குடிக்க சொன்னோடனே அந்த வேர்ஸ்டான இருந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ கேன் ஃபீல் அந்த 100% ரிலீஃப். அதிலிருந்து பூர்ண விடுதலை கிடைச்சதுக்கு அதுக்காண்டி கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுமிதாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்திட்டு வர்றதுனாலையும் அதுக்கும் பாஸ்டருக்கும் ஸ்தோத்திரம். மெயினாக இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். ஆல் glory to Jesus Christ. Praise the Lord. இந்த காரியத்தை பண்ணது என்னுடைய மூத்த அண்ணன் தான் இந்த காரியத்தை பண்ணாரு. பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்கால் முடங்கும் என்று சொன்னாரு. எல்லா பேய்களும் வந்து அந்த பேய்களோட கால்கள் முடங்கும். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா உபத்திரவங்களை, அந்த கிரியைகளை, அந்த கிரியையின் கால்களை அவர் ஒடிச்சு போடுவார். ஹல்லேலூயா. அவர் தான் பொறுப்பெடுத்துக்கிறார். அவர் தான் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக்கிறார். அவரோட சாயல்ல நம்ம எல்லாம் இருக்கும் பொழுது அவர் எப்படி வேண்டுதல் செய்யறாரோ நாமும் அதே போல வேண்டுதல் செய்ய அவர் கத்து கொடுத்திருப்பார். அப்ப அந்த பிதா கிட்ட கேட்கறதுக்குள்ள அவர் வந்து எல்லா காரியத்தை முடிச்சிடுவார். ஆல் glory to God. ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவரோடது. அப்படிப்பட்ட தேவன், பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து, அதாவது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த மூத்த அண்ணன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த குடும்பத்துல, இந்த பாண்டிங்ல, இந்த ஃபீலிங், இந்த உறவுல நம்ம வரணும்னா நம்மளோட ரட்சிப்புக்கு நம்ம பிரயாசப்படணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இவ்வளோ ப்ரொடெக்ஷன், இப்படி வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு செக்யூர்டான ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்து, அந்த பந்தத்தை கொடுத்து, உறவை கொடுத்து, நம்ம அனாதிகளாக இல்லாம, தத்தளிக்காம, பரதேசிகளாக இல்லாம, நம்ம அந்நியரும் பரதேசிகளாக இல்லாம நமக்கு ஒரு சேஃப்டியாக எப்படிப்பட்ட ஒரு மாளிகை, அந்த மாளிகை முழுவதும் இசைவால பாடப்பட்டிருந்தது இல்லையாமா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்துல, அப்படி ஒரு குடும்பத்துல நம்ம பங்காளராக இருக்கணும்னாக்கா உங்கள் ரட்சிப்பு நிறைவேற
பிரயாசப்படுங்கள் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஏனெனில் அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம பிரயாசப்பட்டதா அவரு நம்ம அந்த மூத்தாண்டனை நம்ம சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அப்போ நமக்கு பிதா கிட்ட என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே எல்லாமே நம்மளோட விருப்பம் செய்கை எல்லாத்துக்குமே அவர் ப்ரொவைட் பண்ணிடுறேன்னு தெரியப்படுத்துறார். அந்த மூத்த அண்ணன் பேர் தான் இயேசு. அந்த மூத்த அண்ணன் பேரை 3 தடவை சொல்லலாமா? இயேசு இயேசு இயேசு. உடனே உங்களுக்கு வந்துடுவார், உடனே உங்களை பாதுகாப்பார், இந்த மூத்த அண்ணன் ஒரு ஃப்ரெண்டாக மாறினார். இந்த உறவுகளுக்கு என்ன அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, ரிலேஷன்ஷிப் கொடுக்கறதுன்னே தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட், அந்த மூத்த அண்ணன் ஒரு ஃப்ரெண்டாக மாறி அந்த குடும்பம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளோ அந்த வீட்டுக்குள்ளோ வாழ்றக்குள்ளோ அந்த வீட்டோட யூனிட்டி பத்தி அதை ஒடிக்காதபடி பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கிறார். அந்த குடும்பத்துல நம்ம வந்துட்டோம், ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு குடும்பமாக வந்துடுறோம், அந்த குடும்பத்தை ஒடிக்க கூடாதுன்னு சொல்லி அன்பின் வார்த்தைகள் கொண்டு ஏசப்பா கத்து கொடுக்கிறாரு. எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தம்பி தங்கச்சிகிட்ட சொல்லி கொடுக்கிறாரு. ஜான் 15 அதிகாரத்துல 12-15, ஜான் 15th chapter 12-15, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும், யூனிட்டியா இருக்கணும்னு அவர் நல்ல விஷயங்களை அந்த குடும்பம் ஒடிக்காதபடி தெரியப்படுத்துறார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சகோதரராய் இருப்பீர்கள். அவர் கத்து கொடுக்கிறது நம்ம செய்தா நிச்சயமாக அவரோட தங்கச்சி தம்பியாக நம்ம இருப்போம்னு தெரியப்படுத்துறாரு. என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்ப அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா பேச முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எல்லாமே சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அப்போ எஜமானா இருந்தாக்க நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், இல்லை அந்த எஜமான் மனசுல என்ன இருக்குது நம்ம புரிஞ்சுக்கவும் மாட்டோம். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டா அவர் ஏற்றுக்கிற பேருக்கு எல்லாமே ஷேரிங் நடக்குது. ஸோ 16ஆம் வசனம் 15 இல்லமா, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். இப்போ ஒரு ஃபியூ டெஸ்டிமனிஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிற ஃப்ரூட், கனி. அவரோட சாயலாக மாறினா இந்த மாதிரி ஃப்ரூட் அது நிரந்தரமா நிலைத்து இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஸோ அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அதை டீச் பண்றார் நமக்கு. ஸோ அன்பா இருக்கணும், குடும்பத்துல யூனிட்டியாக இருக்கணும், அன்பா இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இயேசு சொன்னார், நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, உங்களை என் சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன். எதனாலனா ஊழியக்காரன் தன் எஜமானின் உள்ளத்தில் இருப்பதை அறிய மாட்டான்.
நானோ எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லாதபடி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். இயேசுவின் அன்பு இணையற்றது. அவர்கிட்ட சீக்ரெட்ன்றதே கிடையாது, எல்லாமே சொல்லிடுறாரு. ஸோ நம்மை போல ஒரு சாதாரணமான ஆண் பெண்ணை ஒரு சிநேகிதர்களாக அவர் தேடுறாருனாக்கா பாருங்க எப்படிப்பட்ட உறவு, எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங்ல வராரு. ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் அவர் ரொம்ப தூரமா இருக்கிறார், நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டார், வருவாரா மாட்டாரா, எங்கேயோ இருப்பாரு, நம்ம பிரச்சனைகளை கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். அந்த மூத்த சகோதரனை அவர் பேரை சொன்னா உடனே வந்துடுவார். அவர் தான் the chief cornerstone, Jesus Christ. Hallelujah. அதனால அந்த ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஃப்ரெண்டே இல்லப்பா, எனக்கு ஃப்ரெண்டு வேணும்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை? நிறைய பேர் ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டாக பார்த்து இருக்கிறாரு. ஜெனசிஸ் ஆதியாகமம் 3:9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமும் ஏவாளும் வந்து ஒரு ஒளிந்து கொள்றாங்க ஒரு பாவத்தை செய்து. தேவன் கதறி அழுகிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாம் மை ஃப்ரெண்ட் வேர் ஆர் யூ கேட்கிறாரு. எனக்கு நீ வேண்டும், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்ன்னு அவர் வந்து அந்த அளவுக்கு கதறி கேட்கிறாப்ல. ஆனா ஆதாம் வந்து ஒளிந்து போனான் பாவத்தில். அதுக்கப்புறமா அவருக்கு ஃப்ரெண்டே இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஏனோக் என்ற ஒரு நண்பனை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் ஜெனசிஸ் 5:24 அவரை தெரிந்து கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முதல் ராப்சர் இவர்தான், ஏனோக்கு தான் முதல் ராப்சர். காணாம போயிட்டார். அவர் வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஃப்ரெண்டை போல சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மோட்சத்துல அப்படியே தூக்கிட்டு போயிட்டார், காணாமல் போனார். அவர் 65 வயசு இருக்கிறக்குள்ள தான் தேவன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. ஏன் ராப்சர் ஆனாரு தெரியுமா? ஏன் ராப்சர் ஆனார்? ஃபர்ஸ்ட் பர்சன் ராப்சர் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் 65 இயர்ஸ் ஓல்டா இருக்கிறக்குள்ள தேவன் வந்து ஏனோக்கை பார்த்து, ஏனோக் இனி நான் இந்த உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ண போறேன், அவ்வளோ பாவங்கள் அக்கிரமங்கள் இந்த ஜனங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ இந்த காரியத்தை நீ போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு ஏனோ கேட்கிறாப்ல, எப்போ நீங்க உலகத்தை அழிக்க போறீங்க? இன்னைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், அந்த மகன் மறிக்கிற தருணம் உலகத்தை அழிக்க போறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அப்படியே இருக்கிறக்குள்ள அதை அவர் கேட்டுட்டு அதை விசுவாசிச்சு 300 வருஷம் தேவனோட சஞ்சாரம் பண்ணி அவரோட ஊழியத்தின் பேஸே இந்த சாட்சி தான். ஜனங்கள்கிட்ட தெரியப்படுத்துறாரு, உலகம் அழிய போகுது, ரிப்பெண்ட் ஆகுங்க, பாவங்கள் செய்யாதீங்கன்றக்குள்ள. எப்போ உலகம் அழிய போகுது? என்னோட மகன் மறிக்கிற தருணம் தான் உலகம் அழிய போகுதுன்னு. ஒரு பெத்த அப்பனே இப்படி வந்து சொல்லலாமா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்டு ஜனங்க அவனை ஹேட் பண்ணி அவனை கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்துதான் தேவன் வந்தாரு, அப்படியே அவரை ராப்சராக கொண்டு போனார். அவருக்கு பிறந்த மகனோட பேர் தான் மெத்துசல்லா. இவர் தான் இந்த வேத புக்ல ஓல்டஸ்ட் பர்சன் லிவ்ட் இன் திஸ் எர்த், பூமியில 969, அதாவது 969 வருஷம் வாழ்ந்தவர் மெத்துசல்லா. மெத்துசலாக்கு அப்புறம் லாமேக்கு பொறுக்கிறாப்ல, அவருக்கு மகன் மெத்துசலாவோட சன்னு லாமேக்கு. லாமேக்கோட மகன் தான் நோவா. நோவாவோட காலத்துல தானே உலகம் அழியுது. ஜல பிரளயம் கொண்டு அழிக்கிறக்குள்ள மெத்துசலா டிஸ்ட்ராய்ட். துல்லியமா இருக்கு இல்லையா? 4 தலைமுறைக்கு விசாரிச்சு நியாய தீர்ப்பு பண்ணார். இதெல்லாம் தான் ராப்சர் ஆனார். அதனால நம்ம 7 வருஷம் நான் டெஸ்டிமனி சொல்லிட்டு இருக்கிறேன், இது பழைய கதை, இது முடிஞ்சு போன கதை அப்படின்னு வந்து யாரும் நினைக்காதீங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கொடுத்திருக்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதுவுமே முடிஞ்சு போன கதை இல்லம்மா, பிறக்கோ. அதுக்கு அந்த கதைங்களுக்கு உயிர் இருக்கு, தேவனோட கணக்குல இருக்கு. ஹல்லேலூயா. அது அழியாத கணக்கு, மாறாத கணக்கு, நிலையான கணக்கு, நிலைத்திருக்கிற கணக்கு.
அது அவராக அழிச்சாதான் உண்டு. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட தேவன் 300 வருஷம் அந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொண்ட பிறகு பூமியில அவருக்கு கூட நடக்க யாருமே இல்லை, வம்பு பேச யாருமே இல்லை. ஏன்னா அவர் தான் மேல வந்துட்டாரு. அப்புறம் உடனே நோவாவை தெரிந்து கொள்றாரு. ஆதியாகமம் 6:9, Genesis 6:9. நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா தேவனோட சஞ்சாரம் பண்ணாரு. ஸோ மேல ஒரு ஃப்ரெண்டு தேவனுக்கு, கீழே ஒரு ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. மேல ஒரு ஃப்ரெண்டு, கீழே ஒரு ஃப்ரெண்டு, அந்த அளவுக்கு நேசிக்கிறார். ஸோ எப்படி அவரை ஃப்ரெண்டாக நம்ம ஏற்றுக்க முடியும்னாக்கா, we have to spend more time with him in prayer. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் நமக்கு ஃப்ரெண்டாக மாற முடியும். You have to spend more time with him. Will you spend more time with him in your prayer? Then he will become your friend. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு பர்சனை தெரிந்து கொள்றாரு. உபாகமம் டியூட்டானமி 33:3. தன் ஜனங்களை ஸ்நேகிக்கிறார் தெரியப்படுறார். He loves people. அந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை ஸ்நேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, அதாவது இந்த எல்டர் பிரதர் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. He loves to be friend with us. ஸோ நம்ம கூட ஒரு நட்புல வரணுன்றது அவரோட ஆசையாக இருக்கு. யாத்ராகமும் எக்ஸோடஸ் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற தேவன். பேச முடியுமா? பேச முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்க்க முடியும், பேச முடியும். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற தேவன் அவர். அடுத்ததாக ஜேம்ஸ் யாக்கோபு 2:23. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். ஸோ ஆபிரகாமும் ஃப்ரெண்டாக ஏத்துக்கிறார். 23 தரமா 2:23. ஜேம்ஸ் 2:23, யாக்கோபு 2:23. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. தேவன் அவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்றும் நீங்கள் காண்கிறீர்கள். சோ விசுவாசம் மட்டும் இல்ல, நம்ம கிரியைகளினால நீதிமானாக நம்ம காண்பிக்க வேணும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 26ஆம் வசனம், அதுல ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறதை போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். அதனால என்ஜேபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நீங்க விசுவாசமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல யூ ஹேவ் டு பி இன் ஆக்ஷன். ஆக்ஷன்ல நீங்க நீதிமான் என்கிறது காண்பீங்கள். அவர் சொல்ற நம்ம நீதியா இருக்கிறோம். நீதிமான்களுக்கு தான் தேவனுடைய பார்வையில கிருபை கிடைக்கும். அப்ப நம்ம செய்யற காரியங்கள், நம்ம சொல்ற வார்த்தைகள் அவர் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பார். சோ எதுலயும் ஒரு ஃபால்ட் இல்லாம, பிழை இல்லாம நம்ம நடந்துக்கணும். அப்போ அந்த நீதிமானாக இருந்தா தான் அவரோட பார்வையில கிருபை கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதனால்தான் ரோமன்ஸ் 8:33 என்னமா சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவர் யார்? காரணம் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். சோ அதனால நீதிமான்களாக நம்ம இருக்கணும்னாக்கா ஆக்ஷன்ல காமிக்கணும், கிரியைகள் மூலமா நம்ம காமிக்கணும் தெரியப்படுத்துறார். God wants a friend. கவலைப்படாதீங்க. நமக்கு சில நண்பர்கள் இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற உற்றார் உறவினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸே ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்மளை கேவலமாக பேசலாம். ஏன் ஸ்டீவன் சொல்லி போ சொல்லு.
முகத்துக்கு முன்பதாக ஒன்று, முதுகுக்கு முன்பதாக ஒன்று, வேறொன்று பேசுற மக்களும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பேசுறதுக்குள்ள நமக்கு முகத்துக்கிட்ட ஒரு விஷயம் பேசுவாங்க, பின்னாடி ஒரு விஷயம் பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஏசப்பா சொல்ற, நான் உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன் உங்க கூட. ஐ வில் பி a true friend with you ன்னு தேவன் தெரியப்படுத்துறார். உண்மையான நண்பர் வேற யாரும் இல்லை, இயேசு மட்டும்தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயேசு கிட்ட சொல்லு, இயேசு கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. உண்மையான நண்பர் யாரு? இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். The best friend you have is Jesus Christ. சோ நமக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். உண்மையான சிநேகிதன் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, நீதிமொழிகள் Proverbs 27th chapterல 19th verse, நீதிமொழிகள் 27th 19 verse, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒட்டி இருக்குமா போல் மனுஷரின் இருதயத்துக்கு இருதயம் ஒத்தி இருக்கும். இப்போ வாட்டர்ல ஃபேஸ் பார்த்தாக்கா தண்ணீர்ல அப்படியே மூஞ்சி ஒத்தி இருக்கு இல்லையா, தண்ணியில முகம் பார்க்கறோம்ல நம்ம, அது போல ஒரு உண்மையான ஸ்நேகம் இருதயத்துக்கு இருதயம் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க இது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல், அதுல ஒரு 2 பேர் இருக்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். 1 சாமுவேல், 1 சாமுவேல் 18th chapterல 1-3. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை, அதாவது தாவீதை, சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்க 2 பேர் எடுத்துட்டாங்க வேதத்துல. உயிரை போல ஒரு ஸ்நேகம், ஒரு நட்பு. 1 சாமுவேல் 20:17 படி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்ததை போல அவனையும் சிநேகித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜோனத்தான் loved தாவீத். சோ 2 பேரும் அந்த அளவுக்கு உயிர் பிரிய கூடிய நட்பு, அந்த மாதிரி ஒரு நட்பு, உயிரா நட்புன்னு சொல்றமே, உனக்காக உயிரை கொடுத்துடுற அந்த மாதிரி ஆத்மா, சோல் கனெக்டடா இருக்கும். அவங்க 2 பேரோட ஆத்மா ஒரே சோலாகவே, ஒரே ஆவியாக தான் இருந்தது. அப்படி அவர்களுடைய உள்ளமும் அப்படியே இணைந்திருந்தது, இசைந்திருந்தது. யோனத்தான் சாகும் தருணம், சாகும் பொழுது தாவீது மனம் கலங்கி அழுதானா, யோனத்தானே என் சிநேகிதனே, என் சகோதரனே, என் சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகம் விட, என் சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகம் விட அதிகமாக இருந்தது. உன் சிநேகம். தாவீது யோனத்தான் மரித்தக்குள்ளோ மன கலங்கி அழுதான். யோனத்தானே என் சிநேகிதனே, என் சகோதரனே, உன் சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகம் விட அதிகமாக இருந்தது. இனி இந்த சிநேகத்தை எங்கே நான் காண்பேன்? மனம் கசந்து அழுதானா. 2 சாமுவேல் 1:11-12 அப்பொழுது தாவீதும் அவனோட இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். சோ அந்த மாதிரி they loved each other. இப்படித்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நட்புல தான் நம்ம கூட பழகணும்னு அவர் விருப்பப்படுறாரு. தேவன் இதே போல நம்மளையும் நேசிக்கிறாரு. இவங்க ஒரு எக்ஸாம்பிள தான் சொல்றேன். நம்மளையும் இது மாதிரி தான் நம்மள நேசிக்கிறாரு. தன் முழு இருதத்தோடும் அவர் நேசிக்கிறார். அதே போல நம்மளும் அவரை முழு இருதத்தோடு நேசிக்கணும்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம்
அவருடைய இருதயத்தோட ஒத்தி இருக்குமா போல வேதத்திலே எழுதி இருக்கிற காரியங்களை நம்ம என்ன நல்லா கவனிங்க. தன் முழு இருதயத்தோடு நேசிக்கிறார். நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு ஒத்தி இருக்குமா போல், ஒருவேளை அவருடைய இருதயத்தோடு ஒத்தி இருக்குமானால் வேதத்திலே எழுதி இருக்கிற காரியங்களை முழுவதையும் நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் தீர்மானம் செய்து அவருடைய மனதை பரவசப்படுத்த தீர்மானிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் நம்முடைய உள்ளத்தில இசைகிறதுன்னு தெரியப்படுத்துறார். கனெக்டட் ஆயிடுமா, இசைந்து விடுகிறதா, நம்மளுடைய உள்ளம் அவருடைய உள்ளத்துல இசைந்து விடுகிறதுன்னு தெரியப்படுத்துறார். அதனால்தான் வீடியோஸ் பாருங்க, ஜெபத்துல கனெக்ட் ஆவீங்க அப்படின்னு தெரியப்படுத்துவேன் நான். ஸோ அப்படிப்பட்ட தேவன், அந்த தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. கர்த்தரோட இசைந்து இருக்கிறவர் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோட இசைந்து இருக்கிறவனும் அவரோடனே ஒரே ஆவியா இருக்கிறார். தேவனுடைய ஆவினால நாம் நிறையும் பொழுது நடக்கும் ஒரு காரியம் இது. நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவினால இணைந்து போகிறது. நாம் 2 பேர் அல்ல, ஒரே ஆளாக காணப்படுகிறோம் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரே ஆவியாக நம்ம இருப்போம் அப்படின்னு இந்த தலைமை மூலக்கல் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாம் பெறும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த அனுபவம், அவரோட ஆவி நம்மளுடைய ஆவி ஒன்றாக இணையும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. ஆன்மீக வாழ்க்கை என்பது சிலருடைய நோய்களை குணமாக்குவதற்காக ஜெபிப்பது மற்றும் அல்ல, பிசாசுகளை துரத்துவது மற்றும் அல்ல. These are the least things that anyone can do. But the greatest thing is to walk with God, talk to God and be a friend of God. இதுதான் greatest thing ன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவரோட உலாவ வேண்டும், அவரோட சஞ்சரிக்க வேண்டும் தெரியப்படுத்துறார். கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில இந்த விஷயம் அவரோட உலாவுவது, அவரோட சஞ்சாரம் பண்ணுவது, அவரோட பேசுவது கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய சிகரமாக இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்துறார். சிகரம், எவரெஸ்ட் போல சிகரம் போல இருக்கும் தெரியப்படுத்துறார். அதற்காகத்தான் ஆட்களை அவரு தேடிக்கொண்டிருக்கிறார், நண்பராக தேடிக்கொண்டிருக்கிறார். சோ பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணலாம், நோய்களுக்காக யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நீங்கள் அபிஷேகம் பெற்று இருக்கலாம் அல்லது நீங்கள் அபிஷேகம் பெற்று இல்லாதவர்களாக இருக்கலாம். இந்த வார்த்தையை நம்பி ஊழியம் செய்யும் பொழுது கட்டாயம் இவைகள் நடக்கும். பிசாசுகள் பறக்கும், ஹீலிங் நடக்கும், எல்லாமே நடக்கும். This is not a big thing ன்னு சொல்றாரு. But the greatest thing in this whole world எதுனாக்கா, whole life எதுனாக்கா, walk with God and talk with God and be a friend with God. இதுதான் greatest thing ன்னு சொல்றாரு. கர்த்தரோடைய இசைந்திருக்கிறவர் அவருடைய ஒரே ஆவியார் இருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 12 சீஷர்கள்ல ஜான் இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான சீஷனாக இருந்தார். சோ இந்த ஜான், யோவான் தேவனோட இணைந்திருந்தானா. பக்தனாகிய யோவான் சொன்னானா இப்படியாக, எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. சோ அப்போ அந்த யோவானோட ஐக்கியம் பிதாவுக்கிட்டையும் அந்த குமாரனாகிய இயேசுவோட கூட இருக்கிறது அந்த ஆவி. சோ அந்த மாதிரி இணைந்திருந்தது, the joint together ன்னு சொல்லிட்டு
யோவான் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட இணைந்து இருக்கிறது. So we are all in one spirit ன்னு சொல்றார். 2020 வந்து ஃபர்ஸ்ட் கோவிட் சரியான இது கொத்து கொத்தா ஜனங்க, கோடிக்கணக்கான ஜனங்க ஃபர்ஸ்ட் கோவிட்ல டெத்ஸ் ஆயிட்டு இருக்கு. மார்ச் மாசம் 12ஆம் தேதி 1 வீக் வெக்கேஷன் சொல்லிட்டு டெல்லிக்கு போய் இறங்குறோம், ஃப்ளைட் இறங்குறோம். இன்டர்நேஷனல் ஃப்ளைட் க்ளோஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ க்ளோஸ். அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் தான் இருக்கிறோம், அங்கே மெரிடியன் ஹோட்டலில். அங்கே இருக்கிறக்குள்ளோ ரோடுவே இல்லை, ஃப்ளைட் ஏர்வே இல்லை, பஸ் எந்த வேவும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, ட்ரெயினும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே தான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 3 மாதம் அங்கே தங்குறோம். மே மாதம் 26 தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டே விடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போன பிறகு தான் அங்கே ஆலயத்தை தெரிந்தக்குள்ள ஆண்டவர் அந்த இடத்துல வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் இந்த ஹோட்டலில் நாங்கள் இருக்கிறக்குள்ளோ வெளியில எங்கேயும் போக முடியாது. கோவிட் 144 கர்ஃப்யூ போடுவாங்க, அப்படின்னா அடிக்கிறது, வெளில வந்து அடிப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த டைம்ல வந்து டிவி சேனல், சத்யம் டிவி சேனல்ல வந்து ஜீசஸ் ரெடீம்ஸ் வந்து இது வரும், செரமன் வரும். மோகன்சி பிரதர், மோகன்சி லாசரஸ் தெரியும் இல்லையா, அவரோட செரமன். அவரோட கூட சேர்ந்து நாங்கள் வாரியர்ஸ் தான் ஜீசஸ் ரெடீம்ஸ்ல. ஸோ சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி வந்து டிஷ்யூ எல்லாம் காலி ஆயிடும், அப்படி அழுவோம், அந்த மாதிரி அழுவோம். எனக்கு ஆல்ரெடி ஆண்டவர் வந்து கிருபாதார வரங்கள் நான் நிரப்பிட்டார். ஆனால் எங்க போய் யாருக்கு ஜெபம் பண்ணணுன்றது இல்லை. ஏன்னா ஒரு ரூமுக்குள்ள, அதாவது 3 மாசம் ஒரே இடத்துல இருக்கணும்னா எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கு வசதி. ஒரு நாளைக்கு 70 ஐட்டம் ஃபுட்டு வரும். ஆனால் ஐ வில் பி ஃபாஸ்டிங். ஸோ ஏன்னா அப்படி வந்து கொத்தா கோடிக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுவேன், அப்படி அழுவேன். அப்படி வந்து இருக்கிறக்குள்ள அன்னைக்கு நைட்டு படுக்கிற ஆண்டவர் ஆவிக்குள்ள என்னை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறார். அங்க ஆவிக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போறக்குள்ள வாசல் திறக்குது, சிங்காசனத்தை பார்க்கிற, கம்பீரமாக ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரோட முகம் வந்து கிளவுட்ல மறைஞ்சிருக்கு. ஆனா கிரீடத்தை பார்க்கிற நவரத்தினங்கள், ஆல் ஜெம் ஸ்டோன்ஸ்ல அந்த கிரீடம், நல்ல கிராண்டான ஒரு ட்ரெஸ், இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் போய் அங்க நிக்கிறேன். வாட் யூ வாண்ட்னு கேட்டாரு. அங்கேயும் அழுகுற. சரி சமாதானமா இரு. அப்ப நான் தெரியப்படுறேன், இவ்வளோ ஜனங்க இறந்துட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறக்குள்ள, நீ சாக மாட்டாய் அந்த வார்த்தையை சொல்றாரு. மறுபடியும் என்னோட ஆவி என்னோட பாடிக்குள்ள வருது. அதுக்கப்புறம் நான் வந்து முழிச்சு பார்த்து பைபிள் திறக்கிறேன். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6:23, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு குரூப் கொடுத்துருக்கிறல கூட்டத்துக்கு எல்லாருக்குமே அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் விஜய் சப்பாக்கும் தெரியப்படுத்தி, ஸோ அந்த எல்லாம் இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப விஜய் சப்பா வீட்டுக்கும் போகிறோம். அவங்க அம்மாவுக்கு 102 வயசு. நான் போய் பார்க்கறக்குள்ள அவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லாருக்குமே, ஏன்னா என்னோட குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்திட்டு இப்போ 2026 வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தெரியப்படுது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எவ்வளோ வயசானவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்குமே இந்த கோவிட் எனக்கு கொடுத்துருக்கிற கூட்டத்துக்கு எஃபெக்ட் ஆகவே இல்லை. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதுல 3 பேர், எங்க மாமனாரு, அவர் வந்து 96 இயர்ஸ் ஆன பிறகு அவர் டெத் ஆச்சு 2021. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் 2 டெத்ஸ் ஆயிடுச்சு. அதாவது லாஸ்ட் இயர் வந்து சிஸ்டர் மார்கரெட், அவங்களோட நேரம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எடுத்துக்கினாரு. அப்புறம் வீடூர்ல இருந்து ரத்தினம் அப்பா அவரதும் நேரம் முடிஞ்சது. ஸோ மற்றபடி இறைவன் வந்து எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் அது உயிர் போற தருணத்திலையும் அந்த இடத்துல போய் நிக்கிறக்குள்ளோ அவர் தள்ளி போட்டுடுவார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. இந்த நாள்லயும் ஒரு சாட்சியை சொல்றேன்.
பாஸ்டர் வின்சென்ட். அவர் இப்போ இன்னைக்கு ஐசியூல இருக்கிறாரு. ஒரு 3 வீக்ஸா இருக்கிறாரு. ஸோ 28th லாஸ்ட் மந்த் போய் டெலிவரன்ஸ் ஜெபம் அந்த இடத்துல பண்றேன். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, இனி முடியாது, நாளைக்கு டியூப் எடுக்கிறோம், டியூப் எடுத்தா இஸ் நோ மோர். இதுதான் விஷயம். போய் ஜெபம் பண்றதுக்குள்ளோ அந்த ஜெபத்துல நிறைய விஷயங்கள் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போர் மாதிரி, யுத்தம் மாதிரி நான் பேசி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்த ஆண்டவர் மாத்துறாரு. மறுநாள் ஆக்டிவ் ஆகுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க குறிச்சு வச்ச நாள் 29, அது இல்லைன்னு இறைவன் தள்ளி போடுறாரு. ஸோ அவரோட சுகத்துக்காக தொடர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸோ அந்த மூத்த பிரதர், எல்டர் பிரதர் இருக்கிற இடத்துல தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா அவர் உதவி செய்வார். நம்பிக்கையோட இருங்க, கலங்காதீங்க. நீங்க ஆதரவு இல்லைன்ற வரல, ஆதரவு இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். மலேசியால வந்த பிறகு முதல் குடும்பம் பாஸ்டர் ரூத் அண்ட் பாஸ்டர் வின்சென்ட் தான் எனக்கு. அவங்களுக்கு தான் போய் ஜெபம் பண்றேன். நிறைய சாட்சிகள் அவங்களுக்கு இருக்கு நம்ம சேனல்ல. இன்னைக்கு அவர் இஸ் ஃபைட்டிங். கண்டிப்பா அவர் மீண்டு வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த குடும்பத்துல அவர் எப்போதும் இருப்பார். இந்த வீடு, இந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறவர் தேவன். அந்த குடும்பத்துக்கு தலைமை கல்லாக, மூலக்கல்லாக அவர் இருக்கிறாரு. சீஃப் கார்னர் ஸ்டோனாக இருக்கிறாரு. அந்த குடும்பத்திலேயே நம்ம எல்லாருமே இருக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் யோவான், அதாவது ஜான், ஆஃப்டர் டெத், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் என்ன நடக்குதுன்னாக்கா, தனித்து ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் மனம் சஞ்சலத்தில் வாடி கொண்டிருந்தது. வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அந்த குரல் நான் கேட்டேன். அவன் ஆவிக்குள்ளானான். அந்த நேரத்துல யோவான் அந்த குரலை கேட்ட உடனே அவன் ஆவிக்குள்ளானான். தேவனுடைய ஆவியானவர் அவனை எழுப்பியது. உற்சாகம் அடையும்படி செய்தார். ஒரு குரல் ஒலித்தது, யோவான், நீ தனித்து அழாதே, இங்கே ஏறி வா, கம் அப், கம் ஐதர் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அங்கே யோவான் போறாரு. இறைவனோட தோற்றத்தை கண்டான். வஜ்ர கல்லுக்கும் பத்ம ராகத்துக்கும் மரகத்துக்கும் சந்திரகாந்தத்துக்கும் இந்திர நீலத்துக்கும், ப்ளூ சஃபைர், நான் ஜெமாலஜிக்கல் படிச்சதுனால எனக்கு தெரியும் எல்லா ஜெம் ஸ்டோன்ஸ், எமரல்டு எல்லாமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை கண்டான். அதுக்கு ஒப்பாக இருந்தாராம். பரவசம் அடைந்தான். இந்த தீவில, இந்த பத்ம தீவில தனியாக கெடுக்கிறேனே, ஐயோ எனக்கு ஆறுதல் அளிக்க யாருமே இல்லையே என்று அவன் புலம்பி நின்ற அவனுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் காட்சி அளித்தார். புன்னகையோடு அவரை கண்டு பரவசம் அடைந்தார். அப்படி இந்த வார்த்தையில நம்மளுக்கு தெரிய வருது. வெளிப்பட்ட விசேஷம் ரெவல்யூஷன் 4 அதிகாரத்துல 1 வசனத்துல இருந்து, இவைகளுக்கு பின் இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்றும் எழுப்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். இப்ப நான் எப்படி அந்த ஹோட்டல் இருக்கிற ஆவிக்குள்ளானேனோ அதே போலதான், அதே அனுபவத்தை இவருக்கு ஆகுது. அதே மாதிரி அனுபவத்தை ஆகுது. ஆவிக்குள்ளானேன், உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல்
ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பத்ம ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சோ அதே அனுபவம் இல்ல. ஏன் அவர் தனியா பத்மத்தீவுல அழுந்துட்டு இருந்தார்னாக்கா, ஏசப்பாக்கு இவர் ரொம்ப பிரியமான ஒரு சீஷனாக இருந்தார். யோவான் 13:23 ரொம்ப பிரியமான சீஷனாக இருந்தார். அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தானா. அவரோட செஸ்ட்ல மார்பிலேயே அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிற ஒரு சீடன். சோ அவ்வளோ அன்பான சீடன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சில வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. ஜான் 20:2, யோவான் 2:22, யோவான் 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், யோவான் 21:7, யோவான் 21:20. எல்லா வசனங்களிலும் இயேசுவுக்கு அன்பா இருந்தவன், இயேசுவுக்கு அன்பான சீடன், இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன். கடைசியாக யோவான் 19:26, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். சோ இந்த மாதிரி அன்பான சீடன் ஆஃப்டர் டெத் ஆன பிறகு தனியா ஆயிட்டாப்ல. யாருமே இல்லை, எல்லாருமே ஓடிட்டாங்க இல்லையா. அப்ப அந்த பத்மத்தீவுல நிக்கிறக்குள்ளதான் ஒரு குரல் கேக்குது, யோவான் தனியா இருக்காத, இங்க ஏறி வா, பின்பு நடக்கிறது நான் காமிக்கிறேன்னு. அங்க போன பிறகுதான் இந்த காட்சியை தத்ரூபமாக தேவ ஆவியானவர் காமிச்சாரு. என் கடவுள் இருக்கிறாருன்னு அப்படி கதறி அழுதாராம். என் கடவுள் இவரல்லவோ என்றார். என் கடவுள் உயிரோட இருக்கிறார், மை காட் லிவ்ஸ் அந்த மாதிரி கதறி அழுதாராம். அவனை இழுத்தது எது? தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த மூலக்கல்லாக அவர் அங்கே இருக்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு யோவான். மூலக்கல்லாக, அதாவது தலைமை மூலக்கல்லாக, the chief cornerstone-ஆக அங்க இருக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணது யோவான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம், ரெவல்யூஷன் அவர் தான் எழுதினாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அந்த காட்சி எல்லாம் பார்த்தாரு. பார்த்த பிறகு நமக்கு எழுதி வச்சிட்டாரு. அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். அவர் என்ன எழுதி வச்சாரு, அந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்ம அந்த பாண்டிங்ல இருக்கணும்னா, அந்த குடும்பத்துல ஒரு பங்காளராக இருக்கணும்னா அதுக்கு என்ன நம்ம செய்யணும், என்ன வழி, அது நமக்கு தெரியப்படுத்தினார். அது நம்ம வாசிப்போம். 1 யோவான் 1 ஜான் 1 வசனம் போமா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அத்தனையும் இப்போ யோவான் எழுத ஆரம்பிக்க. எப்போ பார்த்துட்டாரோ, இங்க என்னோட கடவுள் நான் இல்லைன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன், அங்க பார்த்து உயிரோட இருக்கிறத பார்த்துட்டார். என் கடவுள் உயிரோட இருக்கிறார், அப்பதான் எழுதினார். அப்ப இந்த பூமியில இருந்து அந்த கடவுள்கிட்ட அந்த இடத்துல போய் அந்த உறவுக்குள்ள வரணும்னா, அந்த குடும்பத்துல ஒரு பங்காளர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றது நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய் நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அந்த ஜீவன் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு தான் நம்மளுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அந்த இடத்துல பிதாவும் பார்க்கிறாரு, குமாரனையும் பார்க்கிறாரு. அப்ப அந்த ஐக்கியத்துல கொண்டு வராரு. எங்களுடைய ஐக்கியம்
நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் எதுலம்மா போறோம்? 4ஆம் வசனமா 3ஆம் வசனத்தை போய் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்றும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். வழி சொல்றாரு அந்த வீட்டுக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போம், ஆனால் நாம் அவரை பொய்யர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த வழியை சொல்லிடுறாரு. நம்ம புடிச்சுக்குவோம். மறுபடியும் நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிய வரும். இறைவனை யோவான் முகமுகமாக கண்டான், பரவசம் அடைந்தான், பயமும் திகிலும் அவனிடத்திலிருந்து மறைந்தது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறார். அவர் நம்மை சிநேகிதராக என்றும் அழைக்கிறார். தைரியமாக இருங்க. அந்த மூத்த அண்ணன் கிட்ட எது வேணுமானாலும் கேளுங்க, பிதா கொடுப்பாருன்னு அந்த மூத்த அண்ணனே நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவி நம்ம பெற்றுக்கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம தலைமுறைக்கு வந்துட்டே இருக்குமா அந்த ஆவி? ஏசாயா 59:21 உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் நாவில் இருந்தும் உன் சந்ததியின் நாவில் இருந்தும் உன் சந்ததியின் நாவில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடும் இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அந்த தலைமை மூல கல்லுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம மூத்த அண்ணனுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம நண்பனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த உறவுக்குள்ள அந்த பந்தத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை நம்ம செய்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அண்ணன், உங்கள் மூத்த அண்ணன், உங்கள் மூத்த மகன், உங்க மூத்த பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் நண்பன் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இந்த வாழ்க்கை எதுவுமே பர்மனெண்ட் இல்லை. நமக்கு வீடு வாசல், இந்த நகை நட்டு சொத்து சுகம் எதுவுமே சொந்தம் கிடையாது. நமக்கு பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்டான ஒரு வீடுனா அந்த மூலக்கல் கட்டி இருக்கிற வீடு தான் நமக்கு பர்மனெண்ட். தலைமை மூலக்கல்லாக இருக்கிற அந்த நபர் கட்டி இருக்கிற வீடு தான் நமக்கு மூலக்கல்லாக நிரந்தரமாக இருக்கும். மற்றபடி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு பணக்காரன், நல்ல ரிச் மேன், அவன் ரோட்ல வீதியில நடந்துட்டு போயிட்டே இருந்தான். போயிட்டே இருக்கிறக்குள்ள மழை ஜோரா வந்துட்டு செருப்பு அறுந்துட்டான். பக்கத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கு.
அங்க ஒரு குடிசைல உள்ள அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த குடிசை வீட்டுக்கு சொந்தக்காரர் வெளியில உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. இவர் போய் கேட்கிறாரு, ஐயா என்னோட செருப்பு அறந்துடுச்சு, நான் வீட்டுக்கு போய் என்னோட செருப்பு போட்டுட்டு வர, அதனால இங்க இருக்கிற செருப்பை கொடுங்க, நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்றாரு. வாங்க சார், வாங்க வாங்க உள்ள வாங்க, எப்படியெல்லாம் கேட்குறீங்க, அது பள்ளிய செருப்பு, புது செருப்பை கொடுக்குறேன், இது உங்க வீடு, தாராளமா வாங்க, தாராளமா போட்டுக்கங்க, இந்த வீடு உங்களுது, செருப்பு உங்களுக்கு, எல்லாமே உங்களுது, என்ன சார் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுறாரு. போட்டுன்னு போறாரு, அவர் போயிடுறாரு. 3 மாசம் அவர் வந்து கொடுத்துட்றாரு, ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. 3 மாசம் கழிச்சு அவர் இறந்துடுறாரு, அந்த பணக்காரர் இறந்துடுறாரு. அவர் ஒரு 4 பேர் தூக்கிட்டு வர்றாரு. அந்த 4 பேர் யார் தெரியுமா? அந்த 4 பேர் நம்ம பின்னாடி பேசுறோம், அந்த 4 பேர் புறம் பேசுறோம், அந்த 4 பேர், அந்த 4 பேர், அந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க அவரு. அதே இடம், அதே வீடு, அதே மலை பெய்யுது. அந்த 4 பேர் வந்து சொல்றாங்க, அதே பர்சன் அந்த குடிசை வெளியில உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஐயா ஜோரா மழை பெய்யுது, இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், பக்கத்துல அந்த இந்த பணத்தை வச்சுட்டு மழை நின்ன பிறகு நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்குள்ளோ அந்த நபர், அந்த குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நபர் சொல்றாரா, யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்கிற, எடுத்துட்டு போனான்னா. இதான் உலகம். ஸோ ஒரு செருப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட மனிதனோட உடலுக்கு கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருந்தாக்கா, நம்மளை வந்து அவர் அவ்வளோ ப்ரெஷஸாக பார்க்குறார், எவ்வளோ விரும்புகிறார் நம்மளை. ஒரு பொயட் இப்படியாக, ஒரு கவிஞர் இப்படியாக வந்து சொன்னாரா, ஒரு தாசில்தார் வீட்டில் ஒரு நாய் இறந்துடுச்சான், ஊரே கூடி வந்து துக்கம் விசாரிச்சுதான். ஒரு நாள் அந்த தாசில்தார் இறந்து போயிட்டாருன்ற செய்தி கேட்டு ஒரு நாயும் வரலையா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார், குடும்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் எப்போதும் நம்ம இருப்போம், அந்த வீட்டில் நம்ம வாசம் செய்வோம், அந்த தேவனுக்கு பிரியமாக இருந்து நம்ம நடந்து கொள்ளுவோம்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக சில விஷயங்களை ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்கிறாரு, வேண்டுதல் செய்ய சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் நமக்கு பதில் கொடுத்தே கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த மூலக்கல்லாக இருக்கிற அந்த தேவன் இடத்துல நம்ம வேண்டுதல் செய்வோம், நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, உமது இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா, அது பெருகி கொண்டே போகுது ராஜா, பெருகி கொண்டே இருக்கு அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க நாங்கள் கூப்பிடும் பொழுது பதில் தருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே பாருங்க சுவாமி. அவங்களுக்கு ஆண்டவரே நீங்க இந்த காரியத்தை நீங்க இந்த நாள்ல செய்யுங்க ராஜா. அவங்க பேசி கொண்டிருக்கும் பொழுதே, அவங்க கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே, அவங்க கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு பதில் தாரும் சுவாமி. அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க தாப்பா பதில் தர வேண்டும் ராஜா. அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்க தாப்பா தீர்த்து வைக்க முடியும். நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. சரீரத்தில் உள்ள நோய்களை இப்பொழுது நீங்க அப்பா நீங்க குணமாக்குங்கள் ராஜா. ஆண்டவரே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மரண படுக்கை நீங்க தூக்கி போடுங்கள் ராஜா. உங்களோட ஆவியை நீங்க கொடுத்து, உங்களோட சுவாச காத்தை நீங்க கொடுத்து ஆண்டவரே நீங்க வாழ வைங்கள் சுவாமி. உங்களோட வல்லமை இறங்கட்டும் ராஜா. சுகம் தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சளி தொல்லைனால வாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. லங்ஸ் லிவர் எல்லாம் தொடும் சுவாமி. இப்பொழுது ஒவ்வொரு உறுப்புகளும் தொடும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சுவாச குழாயை தொடும் சுவாமி. இயற்கையான சுவாசத்தை நீங்க தாங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் நீங்க தொடுங்க சுவாமி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாம் குணமாகட்டும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேங்க் யூ லார்ட். உங்களோட வல்லமை உள்ள நாமம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்து உம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் மேலும் நீங்க இறங்குங்க அப்பா.
உங்களோட வல்லமை இறங்கட்டும் ராஜா. உங்களோட பவர், உங்களோட வல்லமை இறங்கட்டும் ராஜா. கம்பீரமான ஒரு வழியை நீங்க காட்டுங்கள் ராஜா. ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து நீங்கப்பா ஏசப்பா நீங்க விடுதலை தாரும் ராஜா. ஆண்டவரே, பிரகாசமான எதிர்காலத்தை ஏசப்பா நீங்க தாருங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எனக்கு ஏன் இந்த பாடுகள், நான் ஏன் இந்த கலக்கத்தில் இருக்கிறேன், நான் ஏன் இந்த கலங்குகிறேன் என்று தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் ராஜா. அவங்களோட கம்பீரம் குறையாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் நீங்க கை விடவே கூடாது ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மந்திரத்தந்திர சக்தியினால் தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தை நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர் என்று நீர் சொன்னீரப்பா. அந்தபடியே ஆண்டவரே, உங்களோட நாமத்தினாலே பிள்ளைகளை கட்டி போட்டிருக்கிற பிசாசுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துரத்துகிறேன் ராஜா. கோர்ட்டு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என்று அறிய வச்சிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க ராஜா. அந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை நீங்க தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுது நீங்க விடுதலை தந்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கடன் தொல்லைனால வாடுகிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்களுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்து அவங்களை உயர்த்துங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கடன் கொடுத்து கடன் வாங்கி இரண்டு பக்கமும் பாடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து கணவன்மார்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க ராஜா. பிரிக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடித்துக் கொள்கிறேன் ராஜா. அவளை வாழ வையும் சுவாமி, வாழ வைங்கள் சுவாமி. கஷ்டங்கள் நீங்க தீர்த்து வைங்கள் ராஜா. பண கஷ்டங்களை நீங்க தீர்த்து வைங்கள் ராஜா. தொட்டு அற்புதத்தை செய்யுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகளை தொடுங்கள் சுவாமி. கெட்ட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு விடுதலை ஆக்குங்கள் ராஜா. சிகரெட் பழக்கங்கள், குடி பழக்கங்கள், போத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கள் ராஜா. இச்சையிலிருந்து விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி தாங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியங்கள் தாங்கள் ராஜா. ஆண்டவரே, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை நீங்க தாங்கள் ராஜா. வேலைகள் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கள் ராஜா. இல்லாத வேலை நீர் உருவாக்கி நீங்க கொடுங்கள் ராஜா. பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க கொடுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. புது வாசலை நீங்க தெருங்கள் ராஜா. குடும்பத்துல ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்கள் அப்பா. இந்த நாள்ல ஊற்றுங்கள் அப்பா. பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே பெற்றோர்கள் கர்த்தருக்கு தங்கள் தாங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகள் வாழ வேண்டுமே, அதுக்கு பெற்றோர்கள் நீங்க உதவி செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யணும். தேவ ஆவியாக தெரியப்படுத்துறார். அதுக்கு இந்த நாள்ல ஜெப ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியப்படுத்துறார். ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் தெரியப்படுத்துறார். இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோட வாழ்க்கையில இறங்கட்டும். உங்களோட வாழ்க்கையை கர்த்தரோட கரத்தில் ஒப்பு கொடுங்கள் தேவன் தெரியப்படுத்துறார். இயேசு உங்களை வாழ்க்கையை மாத்துவார். உங்களோட வாழ்க்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாத்துவார். ஒவ்வொருத்தரும் மறுரூபப்படுத்துவார். பிள்ளைகளோட பழைய சாப பாவங்களும் குற்ற உணர்வுகளும் அவரால் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். அதை இந்த நாள்ல உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள்ல என்ஜிபிஎச் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உமது வெளிச்சம் பிரகாசத்தோட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. யாருமே இந்த இடத்துல விட்டு போறக்குள்ளோ ஆண்டவரே வெறுமையா போக நீங்க அனுப்பவே அனுப்பாதீங்க ராஜா. உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க அனுப்புங்க ராஜா. உங்களுடைய ஆறுதல் பிள்ளைகளை தேற்றுகிறது ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Thank you Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவுகிறே. ஆமென். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen.
எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்குற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவிதத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லை. சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே புறமிட்டு உருப்பினீர் என்னையும் நீர். சொந்தமாகவே மாறோடு சேர்க்கவே புறமிட்டு உருப்பினீர் என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம், தேவ அன்பு என்ன உன்னதம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னன் தனிமையிலே மனமுடைத்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னன் தனிமையிலே மனமுடைத்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம், தேவன் தானே என் அடைக்கலம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா. திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென்.
இறுதி ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே, தலைமை மூளைக்கல் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசின கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க கேட்கறது மட்டும் இல்ல, கேட்காதும் நீ தந்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு போறதுக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. குறைவுகள் எல்லாம் நீங்க நிறைவாக நீங்க மாத்த போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. இந்த மாதத்துல யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த இருதயத்தில் ஆழமா பதிந்து அப்பா அதன்படி நாங்கள் நடக்க கிருபை செய்ய அதுபடிங்க ஆசீர்வதிங்க ராஜா. அத்தாவே இந்த நாளில் ராஜா அத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஜிபி விட்டு பிள்ளைகளை திருக்காட்டில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவையாக சந்திச்சு நீங்க வழி நடத்துங்க ராஜா. எஜிபி குடும்பத்துல எல்லாம் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதுனால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு பலப்படுத்தி அவங்க தேவை அனைத்து நீங்க சந்திச்சு அப்ப நீங்க வழி நடத்துங்க ராஜா. அவங்க தேவை என்னதென்று நீ அறிஞ்சு அதன்படி நீங்க எல்லாத்தையும் வழி நடத்துங்க ராஜா. இது ஆண்டவர் அம்மா டாக்டர் சுமித்ரா பிரகாஷ் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த குடும்பத்தை ஒப்புக்கு ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் அனைவரையும் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. பிரதர் ஆசீர்வதிங்க, மகன் கீர்த்தி ஸ்வேதா ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிச்சு அப்பா எல்லாத்தையுமே நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்கு நன்றி. இன்னும் ஆவிக்குரிய தாய் அபிஷேகத்தாலும் வள்ளைமினாலும் இன்னும் நிரப்பி அக்னி அபிஷேகத்துல நிரப்பி இன்னும் அண்ணல் மூட்டி அப்பா இன்னும் உற்சாகமா அவங்க என்ன எல்லா காலத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, விதவி தாய்மார்கள், குழந்தை இல்லாத தாய்மார்கள் எல்லாம் காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்க தேவையானது நீ சந்திச்சு நீங்க வழி நடத்துங்க ராஜா. அந்த போதை பொருள் மதுபானத்துல சிக்கி தவிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரப்படி ஆசீர்வதிங்க. விதவி தாய்மார்கள் ஆண்டவரே, இது வயதானவர்கள் எவ்வளோ வியாதியில கடந்து போய்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுத்து அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. நோயினோட இல்லாத சுகத்தை படுத்த ஆரியத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க ராஜா. இதோ லட்சுமி மகளை திரும்ப காத்துல வைக்க ராஜலட்சுமி காத்துல வைக்கிறேன். இருதயம் பலவீனமா இருக்கிற அந்த மகளை பலப்படுத்தி புதிய இருதயத்தை கொடுத்து ஆட்சி தட்டி நீங்க நடத்துங்க ராஜா. கணவன் மனைவியோட ஆண்டவரே சண்டை சச்சரவா இருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, இணைஞ்சி வாழ கர்த்தரே நீ அருள் புரிங்க ஆசீர்வதிங்க. இதனால ஆண்டவரே எவ்வளோ மனைவி கண்ணீரோட வேதனையோடு இருக்கிற அந்த மகளை ஆசீர்வதிச்சு கணவரோடு வாழும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. கணவர்கிட்ட இருக்கிற எல்லாம் வழக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்க அவரை நடத்தி ஒரு வழிக்கு கொண்டு வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். லோனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு லோன் கிடைக்க, அரசாங்க கண்ணு அந்த தயவு கிடைக்க ஆசீர்வதிங்க. அந்த லோன் மூலிமா வீடு வாசல வாங்க, பொருளாதார தேவையை சந்திக்க நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இதோ ஒவ்வொரு தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு தேசத்தையும் திருக்காட்டில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தங்கள் இராத படிக்க ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்துக் கொடுங்க. ஈரான் இஸ்ரவேல் இந்த மலேசிய தேசத்தை காலத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா தேசத்தையும் ஆசீர்வதித்து எல்லா தேசத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிச்சு நீங்க நடத்துங்க ராஜா. இந்த தேசத்துல எல்லாம் காலத்தில் ஒப்பு கொடுக்குறது உங்களால கூடாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீரானவர், நீ மாறாத தேவன் அப்பா. எல்லாம் உங்க காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாம் அவளை நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.